ओम तस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्त स्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशधारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद हरे कृष्णा 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்பில் கலந்துருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவதம் 3ஆம் ஸ்கந்தம் 4வது அத்தியாயம். விதுர மகாத்மா மைத்ரேயரை தேடி சென்றார். படிக்கிற ஸ்லோகம் வந்து 20வது பதம். சஏவம் ஆராதித பாத தீர்த்தாத் அதீததாத்ம விபோத மார்கः பிரணம்ய பாதோ பரிவர்த்திய தேவம் இகாகதோகம் விரஹாதுராத்மா. எனது ஆன்மீக குருவான பரமபுருஷரிடமிருந்து ஆத்ம ஞானத்தை அறியும் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அவரை பலம் வந்த பிறகு அவரது பிரிவினால் பெரும் துயரத்துக்குள்ளாகிய நிலையில் இந்த இடத்திற்கு நான் வந்திருக்கிறேன். அவர் வந்து பெரிய துக்கத்துக்கு ஆளானார். அப்படி என்ன அவருக்கு பெரிய துக்கம்? ஒரு வைஷ்ணவருக்கு பெரிய துக்கம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு வைஷ்ணவர் எப்பவுமே தண்ணீர் திருப்தி விட்டு இருக்கார். ஒரு தூய பக்தர். தூய பக்தருக்கு துன்பம் துக்கம் துயரம் எல்லாம் கிடையாது. கவலை ந சோசிதி ந காங்ஷதி. பிரம்மபூத பிரசான்னாத்மா ந சோசிதி ந காங்ஷதி. சமசர்வேஷு பூதேஷு மத்பக்திம் லவதே பரா. ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா எதற்காகவும் ஏக்கப்படுவதில்லை, எதற்காகவும் கவலைப்படுவதில்லை. பிரம்மபூதா. பிரம்மபூதா ஸ்டேஜ். பிரம்மபூத நிலைனா தன்னை உணர்ந்த ஆத்மா. 2 ஸ்டேஜ் இருக்கு. ஒண்ணு ஜீவபூதா, இன்னொன்னு பிரம்மபூதா. ஜீவபூதான்னா அவன் தன்னை இந்த உடல் நினைச்சிட்டு, நான் இந்த உடம்பு இதெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு, என் மனைவி, என் குடும்பம், என் சமுதாயம், இதெல்லாம் ஜீவபூதா ஸ்டேஜ், ஜீவபூத நிலை. பிரம்மபூத நிலைனா இங்க காணக்கூடிய எதுவுமே என்னதல்ல, எல்லாம் பரமபுருஷனுடையது. நான் வந்து அவருடைய ஒரு சிறிய அம்சம். என்னுடைய உண்மையான நிலை வந்து அவருக்கு சேவை செய்வது. ஜீவரே சொல்வோய் கிருஷ்ணர் நித்யதாஸ். சோ பிரம்மபூதா ஸ்டேஜ். அதுக்கு பிரபுபாரு நேத்து ஏதோ ஒரு இதுல படிச்சுட்டு பிரபுபா என்ன சொன்னாரு, சோ பிரம்மனை உணர்ந்தவங்க ஒருத்தர் நான் இந்த உடம்பெல்லாம் ஆன்மான்னு உணர்ந்துட்டாங்க. ஒருத்தர் வந்து சாஸ்திரம் படிச்சு நான் இந்த உடம்பெல்லாம் ஆத்மாங்கிறத ஞானம் தெரிஞ்சுக்கிறாங்க. ஞானம் கிடைக்குது. சாஸ்திரம் படிக்கும் போது நான் இந்த உடம்பெல்லாம் ஆத்மாங்க ஞானம் கிடைக்குது. பட் அதன்படி ஆக்ட் பண்றதுதான் பிரம்மபூதா ஸ்டேஜ். பிரம்மபூதா ஸ்டேஜை பத்தி பிரபுபா சொல்லும் போது, பிரம்மபூத நிலையை பற்றி பிரபுபா சொல்லும்போது என்ன சொல்றாரு, ஒருத்தர் இந்த உடம்புல ஆத்மாங்கிறத படிக்கலாம். நம்ம எல்லாம் படிச்சுட்டு தான் இருக்கோம். பகவத்கீதையில படிக்கிறோம், பாகவத்துல படிக்கிறோம், பிரபுபாத் புத்தகத்துல படிக்கிறோம், திரும்ப திரும்ப படிக்கிறோம். எந்த புத்தகத்தை எடுத்தாலும் பிரபுபாடைய சிறிய புத்தகம், பெரிய புத்தகம், பகவத்கீதா, பாகவதம் எல்லா இடத்துலயும் சொல்றாரு நம்ம இந்த உடம்புல ஆத்மா, நம்ம கிருஷ்ணாவுடைய சேவகர்கள். சோ நமக்கு நாலேஜ் கிடைக்கும். நான் பிரபுபாத் புத்தகம் படிக்கும் போது எனக்கு உடல் எல்லாம் ஆத்மாங்கிற நாலேஜ் கிடைக்கும். அதை வந்து நான் உணர்றேனா, பிராக்டிக்கல் அப்ளிகேஷன் நடைமுறையில வரும்போது அந்த ஸ்டேஜில் நான் இருக்கல. அதுதான் பிரம்மபூத ஸ்டேஜ். நடைமுறையில வரும்போது நான் இந்த உடம்புல ஆத்மா, நான் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன், நான் கிருஷ்ணனுடைய சேவகனுடைய சேவகனுடைய சேவகன் தான் பிரம்மபூத ஸ்டேஜ். ஒருத்தருக்கு பிரம்மன் ரியலைசேஷன் கிடைச்சிடலாம். ரொம்ப என்ன சொல்றாரு, ஒருத்தருக்கு பிரம்மன் ரியலைசேஷன் கிடைக்கலாம், நான் இந்த உடல்ல ஆத்மாங்கிற அனுபவம் கிடைக்கலாம். ஆனா அவர் அதுபடி ஆக்ட் பண்றாரா? நம்ம எல்லாம் கூட படிக்கிறோமே. நம்ம இப்போ இஸ்கான்ல வந்து
சின்ன குழந்தையில இருந்து பெரிய முறை கேளுங்க, நீ யாரு அப்படின்னா அந்த உடம்புல ஆத்மான்னு சொல்லும். வெளியில ஒண்ணும் தெரியாது. இஸ்கான்ல வந்த உடனே டிவோட்டியோட குழந்தைகள்ல இருந்து வயசானவங்க வரைக்கும் நீங்க யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க, who are you, I am not this body, உடனே சொல்லிடுவாங்க. அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி. ஏன்னா பிரபுபா இம்மிடியா நாலேஜ் கொடுத்தாரு. இஸ்கான்குள்ள வந்த உடனே பிரபுபாதர் முதல்ல என்ன நாலேஜ் கொடுக்கிறாரு, we are not this body, நம்ம இந்த உடம்புல ஆத்மா. சரி, இது நம்ம வந்து நாலேஜ் கிடைக்கும். இஸ்கான்ல வந்தோடனே நாலேஜ் கிடைக்குது. பட் ரியலைசேஷன் பிராக்டிக்கல் அப்ளிகேஷன், அனுபவ அறிவு, அனுபவம், அதுதான் பிரம்மபூதா ஸ்டேஜ். நான் இந்த உடல்ல ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். சோ இந்த தன்னை உணர்ந்த ஆத்மாவுக்கு, நான் இந்த உடம்புல ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன் அப்படின்னு இருக்கிற ஆத்மாவுக்கு நான் சொல்லிச்சு நான் காமிச்சதி. அவங்க எதுக்காகவும் ஏக்கப்படுறதில்லை, எதுக்காகவும் கவலைப்படுறதில்லை, எதிர் பின்னாடி ஓடுறதில்லை. அவங்க பௌதிக புலன்ப விஷயம் பின்னாடி, பௌதிக பெயர், புகழ், வசதி. ஒரு கிருஷ்ண பக்தர் அவர் பக்தியில பக்குவமாகிறத பொறுத்து இருக்கு, அவர் எதிர் பின்னாடி ஓடுறாரு, எதை தேடுறாரு. ஒரு பக்தர் கிருஷ்ண உணர்வுல எந்த அளவுக்கு உறுதியா இருக்காரு, கிருஷ்ண பக்தியில எந்த அளவுக்கு உறுதியா இருக்காரு, கிருஷ்ண உணர்வுல எவ்வளவு ஆர்வமா இருக்காரு, கிருஷ்ண உணர்வுல பக்தியில எவ்வளவு நிலை பெற்று இருக்காரு, அதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் அவர் எதை நோக்கி ஓடுறாரு, அவர் எதை தேடுறாரு, அவருடைய செயல்கள் என்ன. அதனால ஒரு பக்தர் பக்தியில பக்குவம் ஆக ஆக அவர் பிரம்மபூதா ஸ்டேஜ் நோக்கி ஓடணும், பிரம்மபூதா நிலைக்கு வரணும். நம்ம எல்லாருமே பிரம்மபூதாங்கிற ஸ்டேஜுக்கு வந்து பொருளுரையில ரோப்பா கடைசியில சொல்றாரு, போப்பட்ல ரோப்பா என்ன சொல்றாரு, இந்த இடத்துக்கு நம்ம வரணுங்கிறார். எந்த இடத்துக்கு? பகவான் ஸ்ரீ சைத்தன்யராலும் உத்தவராலும் வெளிப்படுத்தப்பட்ட இத்தகைய உன்னதமான பிரிவுணர்ச்சி நிலையை ஒருவன் விழிப்புற செய்ய வேண்டும். இந்த இது வந்து ஒரு விழிப்பறை செய்ய வேண்டும். இத்தகைய உன்னதமான பிரிவுணர்ச்சியின் நிலையை ஒருவன் விழிப்படைய செய்ய வேண்டும். நமக்கு அது வரணும். எப்படிங்க உத்தவர் கிருஷ்ணர் பிரிஞ்சு துயரத்துக்கு ஆளானாரோ, எப்படி சைதன்ய மகாபிரபு கிருஷ்ணர் பிரிஞ்சு துயரத்துக்கு ஆளாகிறாரோ, அந்த துயரம் நமக்கு வரணும். பிருந்தாவனத்து கோபிகள் எப்படி கிருஷ்ணாவை பிரிஞ்சு துயரத்துக்கு ஆளாகிறார், அப்ப அங்கேயும் துயரம் இருக்கு, அங்கேயும் கவலை இருக்கு, வருத்தம் இருக்கு. ஆனா அது கிருஷ்ணனுடைய பிரிவுனால ஏற்படுது. கிருஷ்ணரை பிரிஞ்சதுனால அவங்க அதை ஃபீல் பண்றாங்க. சோ இந்த ஒரு ஸ்டேஜ்க்கு வரணுங்க. இதுதான் பிரம்மபூதா ஸ்டேஜ். நான் இந்த உடலில் ஆத்மா, நான் கிருஷ்ணாவுடைய சேவகன். இந்த கிருஷ்ணாவுடைய சேவகங்கிற தளத்துக்கு வந்து அந்த தளத்துல நம்ம செயல்படணும், அந்த தளத்துல நம்ம செயல்படணும். எனது ஆன்மீக குருவான பரமபுருஷரிடமிருந்து ஆத்ம ஞானத்தை அறியும் மார்க்கத்தை கற்றுக்கொண்டு அவரை பலம் வந்த பிறகு அவரது பிரிவினால் பெரும் துயரத்துக்குள்ளான நிலையில் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். பாத்தீங்கன்னா உத்தவருக்கு துயரம் இருக்கு, சைத்தன்ய மகாபிரபு துயரம் இருக்கு. சைத்தன்ய மகாபிரபு கவலை வருது, துக்கம் வருது. உத்தவருக்கு துக்கம் வருது. பிருந்தாவனத்து கோபிகளுக்கும் கவலை துக்கம் எல்லாம் வருது. எதனால வருது? நாம் கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டோங்கிறனால வருது. கிருஷ்ணாட்ட திரும்ப போகணும், கிருஷ்ணரை விட்டுட்டோமே, நம்ம கிருஷ்ணரை பிரிஞ்சுட்டோமே, அதனால வருது. இந்த உத்தவர் கிருஷ்ணாவுடைய சங்கத்துல இருந்தாரு, கிருஷ்ணாவுடைய தூய பக்தரும் நண்பருமா இருக்காரு. பகவானே டைரக்டா உத்தவருக்கு ஆத்ம ஞானத்தை போதிக்கிறார். எப்படி பிரம்மாவுக்கு கிருஷ்ணர் சொன்னாரோ, தேனே பிரம்ம ஹிருதயாதிகவே முக்கியந்தி சூரேர, பிரம்மாவின் இதயத்தில் இருந்து கொண்டு வேத ஞானத்தை பகவான் போட்டினார். சதுஸ்லோகியா ஸ்ரீமத் பாகவத், பாகவத்துடைய 4 முக்கியமான பதங்கள். பிரம்மாவுக்கு முதல் பகவான் சொன்னது 4 முக்கியமான ஸ்லோகங்கள். அது இங்க வந்து உத்தவருக்கு பகவான் சொல்றாரு, உத்தவருக்கு பகவான் சொல்றாரு. உத்தவர் என்ன பண்ணாரு, கிருஷ்ணாட்டு கேட்டதுக்கு அப்புறம் அவரு கிருஷ்ணா அவரை விட்டு போயிட்டாரு. கிருஷ்ணா அவருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், அவருக்கு போதனை கொடுத்துட்டு கிருஷ்ணா அவர் விட்டு பிரிச்சுட்டாரு. உத்தவர் வந்து பத்ரிகாசிரமம் போக சொல்றாரு. உத்தவா நீ போய் பத்ரிநாத் பத்ரிகாசிரமம் போயிருக்கு.
ஆனா உத்தவருக்கு கிருஷ்ணா பிரிய முடியாது. உத்தவர் மாதிரி தூய பக்தர்களுக்கு கிருஷ்ணா பிரிய முடியாது. எப்படி பிரிய முடியும்? அதனால துயரம் வந்துருச்சு. அந்த துயரத்தையே தாங்கிட்டு அவரு பத்ரிகாசிரமம் வந்திருக்காரு. பிரிவு துயர் பெரும் துயரத்துக்குள்ளாகிய நிலையில் இந்த இடத்துக்கு நான் வந்து சேர்ந்தேன். அப்போ நம்ம வாழ்க்கையில எல்லாரும் ஏதோ ஒரு இடத்துக்கு போய்தான் அது எந்த மனநிலையோட போறோம். இன்னைக்கு நிறைய பேரு துயரத்துக்குள்ளாகிறாங்க. கவலை, துக்கம், துயரம் இப்படி எதனால உள்ளாகிறாங்க அப்படின்னா அவங்க பௌதிகத்தினால் ஏற்படக்கூடியது. இந்த ஜட உலகத்துல பாருங்க, நிறைய பேர் ஆன்மீக பாதை தேடுவாங்க. ஏன் ஆன்மீக பாதை தேடுறாங்க? பௌதிக வாழ்க்கை அவ்வளவு இனிப்பா இல்ல. பௌதிக வாழ்க்கை இனிப்பா இல்ல. பௌதிக வாழ்க்கை இனிப்பா இல்லாதனால இவங்க வந்து இந்த துக்கத்தை போய்க்கணும். ஏதோ ஒரு வகையில இந்த துக்கம் காரணம். இந்த ஜட உலகம் துக்காலயம் அசாஸ்வதம். சொல்றா இல்லையா, மாமபேதத்துக்கு புனர்ஜென்ம துக்காலயம் அசாஸ்வதம் நாப்னுவந்தி மகாத்மானம் சம்சித்தியும் லபதே பராம். துக்காலயம் அசாஸ்வதம். சாஸ்வத் நிறைய பேர் பேர் வைப்பாங்க. சாஸ்வத் சாஸ்வத்னா நிலையாது. சாஸ்வதம் சாஸ்வதம் சாஸ்வத் அப்படின்னு நிலையானது. அசாஸ்வதம்னா நிலையில அது. ஒரு வார்த்தை ஆ முன்னாடி போட்டா அது ஒரு ஒரு சென்டென்ஸ்க்கு மேல நீங்க முன்னாடி ஆ சேர்த்துட்டீங்கன்னா அது ஆப்போசிட் மீனிங் ஆயிடும். தர்மம் அதர்மம், நீதி அநீதி, மலம் அமலம், சுரா அசுரா, ஆப்போசிட் மீனிங் ஆயிடும். பக்தர்கள் அபக்தர்கள், அதே மாதிரி சாஸ்வதம் அசாஸ்வதம். அது ஒரு ஆங்கிற வேர்டு முன்னாடி சேர்க்கும் போது அது ஆப்போசிட் மீனிங் ஆயிடும். துக்காலயம் துக்கம். இந்த ஜட உலகம் துக்கம் தான். ஏதோ ஒரு வகையில இங்க மாறி மாறி துக்கம் வந்துட்டே தான் இருக்கு. ஆனா இந்த துக்கத்துக்கு நடுவுலையும் ஜீவாத்மா இன்பம் அனுபவிக்கலாம்னு நினைக்கிறான். அதுதான் ப்ராப்ளம். நம்முடைய பிரச்சனை என்னன்னா, இந்த ஜட உலகம் துக்காலயம். பெரும்பாலான மக்கள் வந்து இந்த ஜட உலகம் துக்காலயம் ரியலைஸ் பண்ண. கோடிக்கணக்கான மக்கள்ல பெரும்பாலானவங்க இந்த ஜட உலகம் துன்பம் நிறைந்தது அப்படிங்கறத அவங்க உணரல. ஏன்னா இவங்க இதை சரி பண்றதுக்கே பாக்குறாங்க. சரி, இதுல சந்தோஷம் வரலையா அதுல தேடுவோம், அதுல சந்தோஷம் வரலையா அதுல தேடுவோம், இது மாத்தி மாத்தி தேடிக்கிட்டே இருக்காங்க. இதுல அனுபவிக்க முடியல அதுல அனுபவிப்போம், இதுல கிடைக்கலையா அதுல, இதுல அதுல எதுலயாவது, இதுல அதுல எதுல எதுலயாவது தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. இங்க வந்து இந்த வாழ்க்கையை அனுபவிக்கலாமா அதுக்கான திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஜட உலக வாழ்க்கைய அனுபவிக்கிறதுக்காக திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த ஒரு திட்டமும் தோல்வி அடையுது. அவங்க நினைக்கிறாங்க இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிச்சா சரி அடுத்தது முயற்சி பண்ணலாம், இந்த திட்டம் தோல்வி அடைஞ்சிச்சா அடுத்தது இப்படியே முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. விஞ்ஞானிகள் கூட பாருங்களேன். விஞ்ஞானிகள் வந்து வேறு கிரகத்துக்கு போறதுக்காக அரசாங்கம் வந்து கோடிக்கணக்கான ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்களை செலவு பண்றாங்க. சரி, இந்த முறை போக முடியல அடுத்த முறையாவது போயிடலாம், இந்த முறை போக முடியல அடுத்த முறையாவது போயிடலாம். ஏன் அங்க போய் என்ன பண்ண போறீங்க? ரோபார் கேட்டாரு. எதுக்கு அவங்க சந்திரனுக்கு போகணுங்கிறாரு. ஏன் ஒருத்தர் சந்திரனுக்கு போறோம்? இங்க புலன்பாடு அனுபவிச்சு திருப்தி அடையல அங்க போய் ஆரம்பிக்கலாமா? அவர் ரோபார் கேட்டாரு. சரி, சந்திரனுக்கு போனா ஏன் திரும்ப வந்தான்? அப்படி ஒருவேளை அவன் சந்திரனுக்கு போயிருந்தான் ஏன் திரும்ப வந்தான்? ஊரு பூரா சொல்லி நான் சந்திரனுக்கு போயிட்டேன், நான் சந்திரனுக்கு போயிட்டேன், ஊரெல்லாம் சொல்லி ஊரு பூரா வந்து நான் சந்திரனுக்கு போயிட்டு வந்துட்டேன், நான் சந்திரனுக்கு போயிட்டு தண்டோரா போடலாம். இப்படி தண்டோரா இப்படி தண்டோரா போடுறதுதான். ஆனா உண்மையில அவங்க எங்கேயுமே போல, எங்கேயும் போக முடியாது. அவங்க புத்தி வச்சுக்கிட்டு அந்த புத்திக்கான எந்திரத்தை வச்சுக்கிட்டு வேறு கிரகத்துக்கு எல்லாம் போக முடியாது. ஆக மொத்தத்துல இந்த உலகத்துல வாழ முடியல அப்படிங்கிற சூழ்நிலை வரும்போது வேற இடத்த தேடுறேன். இங்க வந்து ஓகே, நான் இந்த ஜட உலகத்துல வந்தேன், பூமியில வந்தேன், பூமியில வந்து புலன்பு அதிகப்படுத்திக்கிட்டே இருந்தேன், புலன்புக்கு தேவையான திட்டத்தை போட்டுட்டே இருந்தேன். இப்ப இந்த பூமி வந்து வாழ்றதுக்கு லாய்க்கே ஆக்கிட்டேன். இந்த பூமியை வந்து வாழ்றதுக்கு லாய்க்கே இல்லை. இங்க காத்து கெட்டு போச்சு, நிலம் கெட்டு போச்சு, அப்புறம் வாழ்க்கை கெட்டு போச்சு, எல்லாம் போச்சு. சத்தான உணவு இல்ல, நிம்மதியான வாழ்க்கை இல்ல. சரி, வேறு கிரகத்திலேயே போய் ட்ரை பண்ணலாம், வேறு கிரகத்திலேயே போய் ட்ரை பண்ணலாம், அங்கேயும் நாசம் பண்ணலாம். அப்புறம் அதை நாசம் பண்ணிட்டு வேற இடத்துக்கு இதான் திட்டம். இவங்க திட்டம் வந்து உட்படாத திட்டம். இதுதான் உண்மை.
இப்படி புலன்பத்துக்கான திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அப்ப அவங்களும் தேடுறாங்க. எதனால தேடுறாங்க? இந்த ஜட உலகத்துல நிம்மதி இல்ல, துக்கம். சோ பௌதிகவாதிகள் புலன்பு அனுபவிக்கிறதுக்காக, ஓகே நான் இந்தியாவில இருந்தா என்னால புலன்பு அனுபவிக்க முடியல, நான் வேணா ஜெர்மன் போயிடுறேன், அமெரிக்கா போயிடுறேன், நான் வந்து இல்லாட்டி ஆஸ்திரேலியா போயிடுறேன், லண்டன் போயிடுறேன், அங்க போய் புலன்பு அனுபவிக்கலாமா? அங்க போனா குளிருது, இங்க வந்தா வெயில் அடிக்குது, இன்னொரு இடத்துக்கு போனா மழை பெய்யுது. அப்ப எங்க போனாலும் எனக்கு துன்பம் துரத்தின்னு தான் வரும். 3 வகையான துன்பம் என்னை துரத்தின்னு தான் வரும். இந்த உலகத்துல, ஜட உலகத்துல, 14 லோகத்துல எங்க போய் சுத்திட்டு வந்தாலும் எனக்கு இந்த 3 வகையான துன்பம் துரத்தின்னு தான் வரும். அத்தியாத்மிக், அதிபௌதிக், அதிதெய்வீ. என்னுடைய உடலால மனதால பிரச்சனை. நான் எப்ப இந்த ஜட உடல் எடுத்துக்கிட்டனோ அப்ப இருந்தே பிரச்சனை தான். உண்மையில சொல்ல போனா நம்ம இந்த ஜட உடல் எடுத்துக்கவே கூடாது. உண்மையில சொல்ல போனா ஒரு ஜீவாத்மா ஜட உடலை எடுத்துக்கவே கூடாது. எப்ப ஜட உடல் எடுத்துட்டோமோ அப்ப இருந்தே பிரச்சனை. அப்படின்னா ஜட உடல்னா இங்க இந்த பூமியில மட்டும் இல்ல, பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் பிரச்சனை தான். இந்திராவுக்கு பிரச்சனை, வாயுவுக்கு பிரச்சனை, சந்திரா எல்லாருக்கும் பிரச்சனை. ஆக மொத்தத்துல ஜட உடல் எடுத்தாலே துக்கம் தான். ஜட உலகம்னாலே துக்கம் தான். ஜட உலகம்னாலே துக்காலயம், அசாஸ்வதம், நிலை இல்லாதது. நிலை இல்லாத இடத்துல நிலையான இன்பத்தை தேடுறவங்க முட்டாள்கள். நிலை இல்லாத இடத்துல நிலையான இன்பத்தை தேடுறவங்க முட்டாள்கள். ஜட உடல் எடுத்துக்கிட்டு ஆனந்தமா வாழ நினைக்கிறவங்க முட்டாள்கள். ஜட உடல் எடுத்துட்டு எப்படியாவது நான் சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சா தான் நடக்காது. ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு வரும், இல்ல 3 ஒரே சமயத்துல வரும். சில நேரங்கள்ல உடலால பிரச்சனை வரும், சில நேரங்கள்ல மனதால பிரச்சனை வரும், சில நேரங்கள்ல இயற்கையினால பிரச்சனை வரும், சில நேரங்கள்ல மற்ற ஜீவராசினால் பிரச்சனை, சில நேரத்துல 3மே சேர்த்து வரும். இதுல ஒண்ணு வந்தாலே தாங்காது, 3 சேர்ந்து வந்து என்ன ஆகும்? இதுதான் ஜட உலகம். அதனால இந்த ஜட உலகத்துல பௌதிகவாதி என்ன பண்றாரு? எப்படியாவது தன் நிலையை தக்க வச்சுக்கணும்னு போராடுறாரு. இந்த நாட்டை விட்டு அந்த நாட்டுக்கு போயிடலாமா, இங்க விட்டு அங்க போயிடலாமா, இந்த வேலையை விட்டு அந்த வேலைக்கு போயிடலாமா, ஏதாவது திட்டம் போட்டுக்கிட்டே இருக்காரு. அந்த திட்டம் பூரா ஃபெயில் ஆயிட்டு, அதுல விரக்தி அடையும் போது யாரெல்லாம் யாரெல்லாம் பௌதிக வாழ்க்கையில திட்டம் போட்டு ஒரு திட்டம் ஃபெயில் ஆகும் போது அதுல விரக்தி அடைகிறவங்க துக்கத்தினால ஆன்மீக பாதைக்கு வராங்க. இப்ப இங்க உத்தவர் வந்து பத்ரிகாசிரம் வந்தது பௌதிக துக்கத்தினால அல்ல. உத்தவர் பத்ரிகாசிரம் வந்தது பௌதிக துக்கத்தினால அல்ல. உத்தவர் பத்ரிநாத் வந்தது கிருஷ்ணர் மேல உள்ள பிரிவினால, பிரிவு துக்கத்தினால, பிரிவு துயரத்தினால. உத்தவர் பட்ட துயரம் வந்து கிருஷ்ணர் பிரிஞ்சதுனால. நம்ம இந்த உலகத்துல ஒரு ஆன்மீகத்தை தேடுறோம்னா அது எதனால? பௌதிகத்துல உள்ள துயரத்தினால. அதான் வித்தியாசம். உத்தவருக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, உத்தவா வந்து பத்ரிநாத் போனார்னா கிருஷ்ணனுடைய பிரிவு தாங்க போனார். நம்ம வந்து யாத்திரை போறோம், இல்ல நம்ம வந்து ஆன்மீக பாதைக்கு வரணும், இந்த பௌதிக துயரம் தாங்க முடியல. எங்கேயாவது போனா ஆன்மீகமாவது போனா சந்தோஷம் கிடைக்குமா? இந்த ஜட உலகத்துல புலன்பத்துல போய் 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 எனக்கு ஏமாற்றம் தான். ஜெய் சம்பர்ஷிஜா போக துக்கயோனேவயே ஆத்யந்தவந்து கௌந்தேயா நதேஷு ரமதே புதா. ஜெய் சம்பர்ஷஜா. சம்பர்ஷஜனா கான்டாக்ட், புலன்களுடைய தொடர்பு, புலன்பத்தினுடைய தொடர்புனால. புலன்பத்தினுடைய தொடர்பு எய் சம்பர்ஷஜா போகா, ஒரு போகி. துக்கயோனேவை, அவர் துக்கத்தை தான் உணர்றாரு. புலன்களால பெறக்கூடியது இன்பமே கிடையாது, துன்பம் தான் இருக்கு. பாருங்க, ஒரு ஆணும் பெண்ணும் சேர்றாங்க, அது இன்பம் நினைக்கிறாங்க. ஆனா அந்த குழந்தை பிறகு அந்த அம்மா வந்து ரொம்ப கஷ்டப்படுவாங்க இல்லையா? ஒரு ஆண் பெண்ணும் ஓகே நம்ம புலன்பு அனுபவிக்கலாம்னு சேர்ந்துடுறாங்க. சேர்ந்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? அதுக்கப்புறம் அந்த அம்மா பிரெக்னென்ட் ஆகுறாங்க. அந்த குழந்தை வெளிவரதுக்கு அவங்க துக்கத்தை அனுபவிக்கிறாங்க, பெரும் துயரத்துக்கால. இந்த டெலிவரி ஆகக்கூடிய அந்த குழந்தை பிரசவிக்கக்கூடிய சமயத்துல அந்த பெண்ணானவள் பெரும் வேதனை அனுபவிக்கிறார். பிரபுபார் ஒரு கிளாஸ்ல சொன்னாரு, ஓகே இந்த மாதிரி ஒரு ஆண் பெண்ணு சேர்றாங்க, புலன்பு அனுபவிக்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க குழந்தை பிறக்கும் போது கஷ்டப்படுறாங்க. அப்ப அந்த பொண்ணு நினைப்பாலாம், இனி குழந்தைய வேண்டாம், போதும், இனி வந்து புலன்பு அனுபவிக்க வேண்டாம், இந்த குழந்தைய போதும், ஏன்னா அது அவ்வளவு வலி வேதனை. ஆளாலும் பாருங்க அடுத்த குழந்தை பெற்றுக்குவாங்க, அதுக்கு அடுத்த குழந்தை. இப்படி ஒரு காலத்துல ஒரு வீட்டுல 10-15 குழந்தைகள் இருக்கு. வருஷம் வருஷம் ஒன்று ப்ரொடியூஸ் ஆயிட்டே இருக்கு, வருஷம் வருஷம் ஒரு குழந்தை இருக்கு. காரணம் என்னது?
அது வந்து துக்கமா இருந்தாலும் எனக்கு வந்து குழந்தைகள் வேணும், குடும்பம் நிறைய குழந்தைகள் இருக்கணும், கணவன் மனைவி வந்து இல்லற வாழ்க்கை தர்மம் தான். சோ தர்மம் என்னது? ஒரு ஒரு மனைவி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க பொண்ணு குழந்தை பெற்று, ஆனா அது கஷ்டம் தான். அதுதான் தர்மா. தர்மம்னா தாங்கி பிடிக்கிறது. தர்மம்னா தாங்கி பிடிக்கிறது கஷ்டம் தான். பிரபுபா என்ன சொன்ன ஒரு கிளாஸ்ல, ஒரு ஆணுக்கு தெரியும் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா லைஃப் லாங் இவ்வளவு மெயின்டைன் பண்ணும் இல்லையா? ஒரு ஆண் வந்து ஒரு பொண்ணை கை பிடிக்கிறாரு கல்யாணம் பண்றாருன்னா வாழ்க்கை முழுதும் அவரை பராமரிக்கணும், பாதுகாக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி, அந்த பொறுப்பு இருக்கு. ஓகே, தெரிஞ்சே பண்றாரு. அதே மாதிரி இந்த பொண்ணு, ஓ நான் வந்து இந்த ஆணை கல்யாணம் பண்ணா வாழ்நாள் முழுதும் இவருக்கு சேவை பண்ணணும், என் கணவருக்கு நான் சேவை பண்ணணும், அவங்களுக்கு தெரியுது. சோ இதுதான் தபஸ்யா. அப்போ விவாக சம்ஸ்காரா, திருமணம் வந்து தபஸ்யா, தப வாழ்க்கை. தன் மனைவியை தவிர எந்த பெண்ணையும் சம்பந்தம் கொள்ளாம இருக்கிறது, தன் கணவரை தவிர எந்த ஆணோடு சம்பந்தம் கொள்ளாம இருக்கிறது, இது தபஸ்யா. அப்ப அது தப வாழ்க்கை ரெண்டு பேருக்கு தெரியுது. நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணா லைஃப் லாங் மெயின்டைன் பண்ணணும், அவங்களை பாதுகாக்கணும், பராமரிக்கணும். நான் இந்த ஆணை கல்யாணம் பண்ணா வாழ்நாள் முழுவதும் சேவை பண்ணணும். ரெண்டு பேர் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் குழந்தைங்க, உத்தியோகம், இதெல்லாம் அடுத்து அடுத்து வரும். இதெல்லாம் சஃபரிங் தான். சோ ஒரு காலத்துல நிறைய குழந்தைகளா இருந்தாங்க. ஒரு குடும்பத்துல 8 10 குறைஞ்சது ஒரு 8 10 குழந்தைகளா இருப்பாங்க, ஒரு 2 ஜெனரேஷன் முன்னாடி. இப்ப அப்படி இல்ல. இப்ப வந்து ஒரு குழந்தைய பெற்றுட்டு அதை மெயின்டைன் பண்ண ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எல்கேஜில இருந்து படிக்க வச்ச எஜுகேஷன் சிஸ்டம் இன்னைக்கு இன்னைக்கு கல்வி திட்டம் எப்படி இருக்குன்னா, எல்கேஜில இருந்தே அவங்க பைசா வாங்க ஆரம்பிச்சாங்க. ஆயிரக்கணக்கான ரூபாய். இப்படி உயர் படிப்பு போக போக லட்சத்துல கோடியில அவங்க செலவு பண்ணணும். இதெல்லாம் இதெல்லாம் துக்கம். என்னாச்சு, ஒரு குழந்தைய பெற்றுட்டு அதை வந்து குழந்தையிலிருந்து படிக்க வச்சு அதை வளர்த்து ஆளாக்குறதுக்கு இந்த பெற்றோர்கள் ரத்தம் சிந்த வேண்டியது. லட்சக்கணக்கான ரூபாய், கோடிக்கணக்கான ரூபாய்கள். மெடிக்கல் சீட்டுகளை கோடிக்கணக்கான ரூபாய் செலவு பண்ணும். சில டிகிரி வாங்குறதுக்கு லட்சக்கணக்காக செலவு. அரசாங்க உத்தியோகத்துக்கு லட்சக்கணக்காக ஊழல் கொடுக்கும், லஞ்சம் கொடுக்கும். எப்படி லைஃப் லாங் மிசரிஸ், கஷ்டம், துன்பம். அதனாலதான் இப்ப என்ன பண்ணிடுறாங்க, முட்டாள்தனமா தவறான வழியில எல்லாம் போறாங்க. ஓகே, நம்ம வந்து குழந்தைய பத்துக்க வேண்டாம், இப்படி எல்லாம் சில திட்டத்துக்கு சில எண்ணங்களுக்கு ஆளாகிறாங்க. அது தவறான கருத்து, கம்ப்ளீட்லி ராங். அப்ப தப வாழ்க்கை, இல்லற வாழ்க்கைனா தப வாழ்க்கை தான், தப வாழ்க்கை தான். சோ அதனால இந்த ஜட உலகத்துல துன்பத்திலும் துக்கத்திலும் மூழ்கி இருக்கிற ஜீவாத்மா, எனக்கு எங்காவது சந்தோஷம் கிடைக்காதா? பகல் கனவு தான் அவங்க சந்தோஷம். இன்னைக்கு இருக்கிற குடும்பஸ்தர்களுக்கு, இன்னைக்கு இருக்கிற ஜட உலக மக்களுக்கு இந்த ஜட உலகத்துல இன்பம், ஆனந்தம், சுகம் எல்லாம் பகல் கனவு தான். கொஞ்ச நேரம் தான் கிடைக்குது, மீதி நேரம் பூரா துக்கம். அது கூட புலன்களால கிடைக்கிறதுக்கு துவக்கம் இருக்கு, முடிவு இருக்கு. ஆத்தியந்தவன் கௌந்தேயா நதேஷு ரமதே புதா. புத்திசாலி அதுக்கு பின்னாடி ஓட மாட்டாரு. புத்திசாலி என்ன பண்ண மாட்டாரு, அதுக்கு பின்னாடி ஓட மாட்டாரு. அதனாலதான் புத்திசாலி என்ன பண்ணுவாரு, ஓ இந்த ஜட உலக வாழ்க்கை துன்பம் நிறைந்தது, என்னால என் கணவரை திருப்திப்படுத்தவே முடியல, என்ன பண்ணாலும் திருப்தி அடைய மாட்டேங்கிறாரு, என்னால என் மனைவியை திருப்திப்படுத்தவே முடியல, என்ன கொண்டு வந்தாலும் திருப்தி அடைய மாட்டேங்கிறா, பிள்ளைகளை திருப்திப்படுத்த முடியல, நண்பர்களை திருப்திப்படுத்த முடியல, உறவினர்களை திருப்திப்படுத்த முடியல, யாரையுமே இங்க திருப்திப்படுத்த முடியல. முதல்ல என்னை நானே திருப்திப்படுத்த முதல்ல வந்து என்னை நானே திருப்திப்படுத்த முடியல. இப்படி அதிருப்தி 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 எல்லாம் வாழ்க்கை போயிட்டே இருக்கு. அப்பதான் அவங்க ஆன்மீக பாதைக்கு திருப்புறாங்க. அப்போ இந்த ஜட உலக மக்கள் ஆன்மீக பாதைக்கு வராங்கன்னா அவங்க இந்த துக்கத்தினால, ஜட உலக துக்கத்தினால, பௌதிக துக்கத்தினால, பௌதிக துயரத்தினால, பௌதிகத்தில் ஏற்படக்கூடிய ஏமாற்றம், பௌதிகத்தில் ஏற்படைய ஏமாற்றங்கள், துக்கங்கள், துயரங்கள் அவர் ஓட வைக்குது, அவரை தேட வைக்குது. அப்படி தேடுறவங்க பல மார்க்கத்துக்கு போறாங்க. ஏன்னா ஆன்மீக பாதைங்கிறது ரொம்ப பெருசு. ஆன்மீகங்கிறது ஒரு பெரிய கடல், சமுத்திரம். அதுல பல கிளைகள், பல பிரான்சஸ் இருக்கு. அப்படி ஆன்மீக பாதைக்கு வந்தாலும் ஒருத்தர் துக்கத்தினால துயரத்தினால வர்றவரு சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கும். அது அடுத்த சேலஞ்ச் ஆகும். ஏற்கனவே துக்கத்தில் இருக்கான், இதுல இது வந்து அவன் பக்தி இல்லாம வேற மார்க்கத்துக்கு போயிட்டான், அவன் வாழ்க்கை இன்னும் துக்கமாயிடும். அதனால பேசிக் நாலேஜ்
அடிப்படை அறிவு என்னன்னா, நான் ஆன்மீக பாதையில எந்த மார்க்கத்தை தேர்ந்தெடுப்பது? நிறைய மார்க்கங்கள் இருக்கு. எனக்கு இப்போ நடைமுறைக்கு தேச கால பாத்திரா, டைம் பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், இப்ப இருக்கிற நேரத்துக்கும் இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மார்க்கம் என்ன? இப்ப இருக்கிற இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்த மார்க்கம் அதை தேடணும். அது எது பொருந்ததுன்னு பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது இவங்க நிறைய ஆன்மீக பாதை இருக்கு, பல இடங்களுக்கு போறாங்க. ஒரு அவங்களுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி போய் தேடுறாங்க. சிலர் பௌத்த மார்க்கத்தை பின்பற்றாங்க, சிலர் மாயாவாத கொள்கையை பின்பற்றாங்க, சிலர் வைஷ்ணவத்துக்கு வராங்க. இந்த மாதிரி பல கேட்டகரி இருக்காங்க. இது எல்லாமே இந்த பௌத்த மார்க்கம், ஜெயின மார்க்கம், பௌத்த மார்க்கம், மாயாவாதம், இது எல்லாமே ஒரு இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கும் தகுந்தாற் போல ஏற்பட்டது. இது முதல்ல நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இங்க காணக்கூடிய எல்லா மார்க்கங்களும், ஏன்னா ஒரே குழப்பமா இருக்கு இன்னைக்கு மக்களுக்கு. இன்னைக்கு மக்களுக்கு என்ன குழப்பம்னா, எதை தேர்ந்தெடுக்கிறதுன்னு தெரியும். ஏன்னா எல்லாத்துலயுமே வெரைட்டி இருக்கு. சினிமா போலன்னா பல சினிமா வருது, எந்த சினிமா பாக்குறது? ஐஸ்கிரீம்ல பல வெரைட்டி இருக்கு. எல்லாமே வெரைட்டி, விதவிதமா இருக்கு. புலன்பத்துக்கு போனா கூட அதுல பல வெரைட்டிஸ் இருக்கு. ஒரு ஷர்ட் எடுக்கணும், ஒரு சாரி எடுக்கணும்னாலும் பல வெரைட்டிஸ், எதை எடுக்குதுன்னு தெரியல. அது மாதிரி எப்பவுமே குழப்பத்தில் இருக்கிறவங்க ஆன்மீக பாதையில அதுலயும் நிறைய மார்க்கங்கள்லாம் இருக்கு. இது நான் எதை ஃபாலோ பண்ணணும், என்ன செய்யணும், ஒரே குழப்பமா இருக்கு. நான் எதை தேர்ந்தெடுக்கிறது? அப்ப என்ன முதல்ல புரிஞ்சுக்கணும்னா, இந்த மார்க்கம் எதற்காக ஏற்பட்டது? ஃபர்ஸ்ட் கேள்வி. இந்த மார்க்கம் எதற்காக ஏற்பட்டது? இதனுடைய தத்துவம் என்ன? இன்னைக்கு வகுப்பு கொஞ்சம் தத்துவார்த்தமா தான் இருக்கு. ஏன்னா இது ரொம்ப முக்கியமான கேள்விகள். இதெல்லாம் நமக்குள்ள கேட்கப்பட வேண்டிய கேள்வி. ஏன்னா நம்ம எப்பவுமே துக்கத்திலே இருக்குங்க. இந்த துக்கத்தையும் துயரத்தையும் போக்கிக்கிறதுக்கான வழி என்ன? எப்படி என்னுடைய வாழ்க்கையை நான் ரொம்ப ஆனந்தமா உற்சாகமா நான் முன்னோக்கி செல்ல? எனக்கு இருக்கிறது கொஞ்ச காலம். கலியுகத்துல ஆயுள் காலம் ரொம்ப கம்மி. பிராயணா பாய கலு அல்பாயுசு கேஜனா. அல்ப ஆயுசு தான், 100 வயசு. அது கூட வாழ முடியல. அல்பாயுசு. மந்தாசு மந்த பாகம் பாத்துட்டா. மந்த புத்தி உபாத்திருதா, தொந்தரவு, குழப்பம், பிரச்சனை, சண்டை சச்சரவு, இதுலயே தான் வாழ்ந்துட்டு. அப்ப இருக்கிற காலம் குறுகிய காலம். இந்த குறுகிய காலத்துல இருக்கிற கொஞ்ச காலம், அதுல பாதி பேருக்கு பாதி வயசு போயாச்சு, பாதி பேர் வயசு ஆயாச்சு. இனி இருக்கிற குறுகிய காலமாவது ஆயுள் குறைஞ்சுக்கிட்டே வருது. மக்களுடைய ஆயுள் காலம் குறைஞ்சுக்கிட்டே வருது. 100 வயசுங்கிறது குறைஞ்சி போய் 70, 80, மேக்சிமம் 75, 70 செத்து போயிடுறாங்க. அதுல சில பேர் 70 போறது இல்ல, 55, 60லயே செத்து போயிடுறாங்க. அப்ப ஆயுள் காலம் குறைஞ்சுக்கிட்டே வருது. அப்ப இந்த இருக்கிற குறுகிய ஆயுள் காலத்துல நான் எப்படி இந்த துன்பத்திலிருந்து விடுபடுறது, துயரத்திலிருந்து விடுபடுறது? முதல்ல இதை உணராம இருக்கிறதா அறியாமைன்னு சொல்றது பிரபாத். நீ துன்பத்துல இருக்க, அதை உணரல, அதுதான் அறியாம. ஓ, எனக்கு எல்லாம் இருக்கு, நான் வசதியா இருக்கேன், எனக்கு ஒரு ப்ராப்ளம் இல்ல, எனக்கு அழகான மனைவி, அன்பான அன்னை, அழகான வீடு, அன்பான குழந்தைங்க, எல்லாருக்கும் கம்ஃபர்ட் ஜோன். நோ, இதெல்லாம் ஒரு நாள் விட்டுதான் ஆகணும். அப்புறம் இவங்களுக்கு ஏதாவது நடக்கதான் வரும், நடக்கதான் போகுது. அது நீங்க எதிர்கொள்ள தயாரா தான் இருக்கணும். கண்ணு முன்னாடி அம்மா உடலை விடுவாங்க, கண்ணு முன்னாடி அப்பா உடலை விடுவாங்க, தாத்தா இறந்து போவாங்க, நண்பர்கள் இறந்து போவாங்க, உறவினர்கள் எல்லாம் உயிரை விட்டுருவாங்க. ஒரு டைம்ல எல்லாரும் போய்தான். துயரம், துக்கம். பிறக்கும் போதும் அழுகிறான், இறக்கும் போதும் அழுகிறான், வயதானாலும் அழுகிறான், நோய் வந்தாலும் அழுகிறான். நம்ம வாழ்க்கை பூரா துக்கத்துலதான் இருக்கு. இதை நம்ம ஏற்க மறுக்கிறோம். இந்த உலகத்துல இதை ஏற்க மறுக்கிறோம். என்னங்க நீங்க எப்ப பாரு துக்கம் துயரம்ட்டு இருக்கிற வரைக்கும் அனுபவிங்க, அதெல்லாம் இருக்கதான் செய்யுங்க, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. இப்படி எல்லாமே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எப்படியாவது உலகத்தை அனுபவிக்க நினைக்கிறோம். அதுதான் முட்டாள்தான், அதுதான் அறியாமை. யாருமே அழுகல, எல்லாரும் பிறக்கும்போது அழுகுறாங்க. யார் அழுல? எல்லாரும் இறந்து போகும்போது அழுறாங்க. யாராவது கண்மணி இறந்தாலும் அழுகணும், இறந்து போறவரும் அழுகிறாரு, உடலை விடுறவரு அழுகிறாரு, அங்க சுத்தி இருக்கிறவரும் அழுகிறாங்க. வயசானாலும் அழுக வருது, ஐயோ என்னால முடியலையே. நோய் வந்தா அழுக வருது, என்னால இந்த வியாதி தாங்கிக்க முடியலையே.
சோ இப்படி இந்த துக்கத்துக்கு ஆளானவங்க எப்பயாவது இந்த விடுதலை பெறணும்னு நினைச்சாதான் அது புத்திசாலித்தனம். ஜென்ம மிருத்து ஜெராவியாதி துக்க தோஷான தர்சனம், இதுதான் ஞானம் சொல்றாரு கிருஷ்ணா. ஒரு 19 விஷயத்தை பகவத்கீதை சொல்லிட்டு இதெல்லாம் தான் ஞானங்கிறாரு. அமானித்யம் மதம் வித்து அஹிம்சா சாந்தி ஆர்ஜவம் ஆச்சாரிய உபாசனம் ஆச்சாரிய உபாசனம் செய்வோம் தைரியமாத்த வினிக்கிறகா ஜென்மமுத்து ஜெராவியாதி துக்க தோஷான தர்சனம், இப்படி லைனா சொல்லிட்டே போறோம். இதையெல்லாம் இவை அனைத்தையும் நான் ஞானம் என்று அறிவிக்கின்றேன். இதை தவிர மொத்தம் அஞ்ஞானம். அப்ப ஞானம்னா என்னது? இன்னைக்கு வெறுமனே ஸ்கூல்ல போய் ஏபிசி படிக்கலாம் ஞானம் கிடையாது. ஞானம்னா இதுதான் ஞானம். நான் இந்த உடலில் ஆத்மா, இந்த உடல்னால எனக்கு பிறப்பு இறப்பு முதுமை நோய் ஏற்படுது, இதை நான் விடணும். சோ இப்படி இந்த ஜட உலகத்துல துக்கத்துக்கு ஆளாகிறவங்க அவங்க ஆன்மீக பாதைக்கு வராங்க. ஆன்மீக பாதையில வந்தாலும் அவங்க சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கணும். சரியான இடத்தை தேர்ந்தெடுக்கலாம், அந்த பாதை துக்கமாயிரும். தேசு அதிக தேசா அவ்யக்தாகி அவ்யக்தாகி கதிர் துக்கம், அவ்யக்தாகி கதிர் துக்கம். சோ பாருங்க, ஆன்மீக பாதையில கூட துக்கம் இருக்கு, சரியா தேர்ந்தெடுக்கலாம் துக்கம் தான். ஏன்னா உணர முடியாது. நீங்க இங்க ஒரு ஒரு மார்க்கமா பேசினா இந்த ஒரு மார்க்கத்திலையும் பார்க்கும்போது இதுல கிருஷ்ணன் உணர்றது முடியாது, துக்கத்துல போகுது. அப்போ அப்பயே இது வந்தது அடுத்த கேள்வி. ஓகேங்க, சரிங்க, ஆன்மீக பாதையாவது ஒன்னாவது இருந்துக்கலாமே. இப்போ ஓகே, ஜட உலகத்துல மக்களுக்கு அனுபவிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கு. அனுபவிக்கணும், வெரைட்டி இஸ் த மதர் ஆஃப் என்ஜாய்மெண்ட். வெரைட்டி இஸ் த மதர் ஆஃப் என்ஜாய்மெண்ட். நீங்க விதவிதமா அனுபவிக்கலாம். ஒரு பேஸ்ட் வாங்க போனா 50 வெரைட்டி இருக்கு, சோப்பு வாங்க போனா 100 வெரைட்டி இருக்கு, சாரி வாங்க போனா 1000 வெரைட்டி இருக்கு. வெரைட்டிஸ் விதவிதமா இருக்கு, விதவிதமா இருக்கு. மக்கள் வந்து இதை வாங்கலாமா அதை வாங்கலாமா குழப்பத்துல ஆயிடுறாங்க. குழப்பத்துல ஆயிடுறாங்க. ஒரு கட்டத்துல சாரி தேடி தேடி டயர்ட் ஆயிடுறாங்க, சோர்ந்து போயிடுறாங்க. சரி, ஜட உலகத்துல இன்பத்துக்கு போனா அங்கேயும் துக்கம் தான். சரி, இதெல்லாம் விட்டுட்டு ஒருத்தர் ஆத்மீயத்துக்கு வர்றாரு, அதாவது ஒரு பாதையா இருந்தா கிளியரா இருக்குமே, ஏன் இவ்வளவு பாதை? இவ்வளவு பாதை, ஒரு பாதை போதுமே. அன்னைக்கு வந்து உலகம் முழுவதும் ஒரே சக்கரவர்த்தி பரீட்சித்து, ஒரே பாதை பக்தி மார்க்கம். அன்றைக்கு வந்து 5000 ஆண்டுக்கு முன்பாக உலகத்துக்கு ஒரே பாதைதான் இருந்தது. அது பரீட்சித்துடைய ஆட்சி, அவர் தூய பக்தர், அவருடைய ஆட்சிக்கு இருந்தவங்க பக்தியை பயிற்சி பண்ணார். ஆனா ஆத்மீக பாதையில கூட நிறைய மார்க்கங்களா இருக்கு, அது வந்து இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலை கேட்டது. புத்த மார்க்கம் வந்து எப்போ வந்தது, ஜெயின மார்க்கம் எப்போ வந்தது, அப்புறம் வந்து சோமனி மார்க்கம், கிறித்துவ மார்க்கம், இஸ்லாம் மார்க்கம், நிறைய மார்க்கங்கள், அத்வைதம், நிறைய கொள்கைகள். புத்த மார்க்கம் வர்றதுக்கு முன்னாடி எல்லாரும் வேதங்களை தான் பின்பற்றிட்டு இருந்தாங்க. ஏறக்குறைய ஒரு 2500 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஒரு 2500 ஆண்டுக்கு முன்பாக எல்லாரும் வேதங்கள் தான் பின்பற்றி, வேதம் தான் ஆதாரம். வேதங்கள், வேதங்களின் வழிவந்த நூல்கள், புராணங்கள், இதிகாசங்கள், உபனிஷத்துக்கள், இதெல்லாம் படைப்புக்கு ஆரம்பத்துல இருந்தே இருக்கு, படைக்கும் போது இருந்தே இருக்கு. இதுல இருந்து மக்கள் விலகும் போது தர்மசிய கிளானி, தர்மசிய கிளானின்னா பக்தி தோன்றிலிருந்து மக்கள் விலகும் போது, தர்மத்தின் கோட்பாட்டிலிருந்து மக்கள் விலகும் போது, சாஸ்திரங்களை பின்பற்றுவது மக்கள் விலகும் போது, அந்த இடத்துல அந்த நேரத்துல அந்த சூழ்நிலையில அதை சரி செய்ய வேண்டியது பகவானுடைய வேலை. இந்த ஜீவாத்மாக்கள் இவங்க வேதங்களை பின்பற்றி என்கிட்ட வரணும். சோ வேதங்கள் எதுக்காக கொடுத்தாரு பகவான்? வேதேஷ சர்வே ரகமேவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் விதேகச்சா. வேதங்களால் அறியப்பட வேண்டியது கிருஷ்ணா, வேதங்களை முற்றிலும் அறிந்ததும் கிருஷ்ணா, வேதங்களை தொகுத்ததும் கிருஷ்ணா. சோ வேத கொள்கை ஒருத்தர் பின்பற்றாருன்னா அவர் பகவான்கிட்ட வரணும், அதான் அல்டிமேட், பகவான்கிட்ட வரணும். ஆனா மக்கள் என்ன பண்ணாங்க, பகவான் விட்டுட்டு வேதத்துல இருக்கிற புண்ணிய கர்மாக்கள் எடுத்துக்கிட்டாங்க. வேதங்களை பகவான் கொடுத்ததே தர்ம அர்த்த காம மோட்சா,
அறம் பொருள் இன்பம் வீடு. அவங்கவுங்க அவங்க தர்மம் என்னன்னு உணரணும். நான் பிராமணனா, சத்திரினா, வைசியனா, சூதரனா, பிரம்மச்சரியா, கிரகஸ்தனா, வனரபச, சன்னியாசியன், என்னுடைய தர்மம் என்ன? அதை நான் எப்படி சரிவர செய்யறது? எப்படி என்னுடைய வாழ்க்கை தேவைகளை பொருளாதார முன்னேற்றை நியாயமாக நான் பூர்த்தி செய்து கொள்வது? எப்படி நான் தர்ம முறைப்படி புலன்பு அனுபவிக்கிறது? இறுதியில நான் எப்படி மோட்சத்தை நோக்கி போறது? இந்த புருஷார்த்தா, தர்ம அர்த்த காம மோட்சம். ஆனா மக்கள் அதை விட்டு விலகும் போது மோட்சத்தை விட்டுட்டு பொருளாதார புலன்பு தோல்வி பண்ணிட்டாங்க. என்ன பண்ணிடுறாங்க? வேத கொள்கையை எடுத்துக்கிறாங்க, மோட்சத்தை விட்டாங்க, புலன்பத்தை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்ப வேதங்களை காரணமா வச்சுக்கிட்டு, வேதத்துல யாகத்துல மிருகத்தை பலியிடுறத காரணமா வச்சு நிறைய மிருகங்களை, அப்பாவி மிருகங்களை யாகத்துல பலியிட்டாங்க. நிந்தசியாக்கிய விதேரஹா சுதிஜாதம் சதய ஹிருதய தர்ஜித பசுகாதம் கேசவதா புத்த சரீரா ஜெய ஜெகதீஸ்வரே. பகவான் புத்தாவதாரம் எடுக்க வேண்டி இருந்தது. பகவானும் தொடர்ந்து இந்த பூமியில வந்துகிட்டே தான் இருக்காரு. எப்பெல்லாம் நம்ம பக்தி தொண்டை விட்டு விலகிறோமோ, எப்பெல்லாம் நம்ம பக்தி தொண்டை விட்டு விலகிறோமோ, எப்பெல்லாம் நம்ம சாஸ்திரத்துல இருந்து புறம்பா நடக்கிறோமோ, அப்பெல்லாம் பகவான் தான் நிலைமையை சரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. இந்த நிலைய சரி பண்ணிக்கிட்டே இருக்காரு. சோ பகவான் புத்த அவதாரம் பண்ணாரு. எதுக்காக? இந்த வேதங்களை பயன்படுத்தி கொண்டு நிறைய பேர் அப்பாவி மிருகங்களை யாகத்துல பலியிடுறாங்க. அதனால இவங்களை எப்படியா தடுத்து நிறுத்தணும். அவங்க கிட்ட போய், ஓ நீங்க ஏன் மிருகத்தை பலியிடுறீங்க யாகத்துல, போடாதீங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதோ சாஸ்திரத்துல சொல்லியிருக்கேன், வேதத்துல சொல்லியிருக்கேன், அதானே பண்ணோம். நாங்க புதுசா ஒண்ணும் பண்ணலையே, நாங்க புதுசா பண்ணல, நாங்க எதுவும் உற்பத்தி பண்ணல, வேதத்துல சொல்லியிருக்கிறதா பண்ணோம். அப்ப வேதத்துல நிறைய சொல்லியிருக்கு, அதையெல்லாம் விட்டுட்டு இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டாங்க. வேதத்துடைய குறிக்கோளே கிருஷ்ணர் தான். வேதத்துடைய குறிக்கோளே கிருஷ்ணர் தான். அவரை சரணடையணும், அவருடைய பக்தராகணும், அவருக்கு சேவை பண்ணணும், அவரை உணரணும். அதுக்குதான் அதை விட்டுட்டாங்க. அதை விட்டுட்டு இதை மட்டும் பிடிச்சிக்கிட்டாரு. அப்ப புத்தர் என்ன பண்ணாரு? ஓ இதான் காரணமா? கிருஷ்ணா வேதம் கொடுத்ததே அவரை உணர்றதுதான். ஆனா அதை விட்டுட்டு இவங்க இந்த பலநோக்கு கர்மங்களையும் புண்ணிய கர்மாக்களையும் யாகத்தையும் மிருகங்களை பலியிறது ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதனால புத்தர் என்ன பண்ணார்? வேதமே கிடையாது. புத்தர் கொள்கை என்னன்னா, வேதங்கள்லாம் மனுஷங்க எழுதி வச்சுட்டாங்க. புத்தருடைய ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்னது? வேதங்கள்லாம் மனிதர்களால் எழுதப்பட்டது, இந்த உலகம் பொய்யானது, சூன்யம்தான் உண்மை, இந்த உடலை விட்டதுக்கு அப்புறம் எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒண்ணும் கிடையாது, புத்தா மட்டும்தான் ஒரே வழி, நம்முடைய துன்பத் துயரை போட்டுக் கொள்வதற்கு புத்தா மட்டும்தான் ஒரே வழி. இது மாதிரி ஒரு 9 பாயிண்ட் இருக்கு. சைத்தன்ய சரிதாமிரத மத்திய லீலால இந்த 9 பாயிண்ட்ஸையும் ப்ராப்பரா எழுதியிருக்காரு. 3-4 பக்கத்துக்கு எழுதியிருப்பார். புத்தர் மட்டும்தான் ஒரே வழி, நிர்வாணம் தான் ஒரே கொள்கை, வேதங்கள் மனிதரால் எழுதப்பட்டது, படைப்பாளின் ஒருத்தர் கிடையாது, எல்லாமே சூன்யத்துல முடிஞ்சிடும், இந்த உலகம் பொய்யானது, இந்த மாதிரி கருத்துக்களை அவர் முன்வைக்கிறார். இது 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 ஆராய்ச்சி பார்த்தோம்னா இது முற்றிலும் தவறானது. இது முற்றிலும் தவறானது மட்டும் இல்ல, வேதனா மாறினா பௌத்த கொள்கை நாஸ்திக். பௌத்த கொள்கை நாஸ்திகம் தான். புத்தருடைய கொள்கை பூரா நாஸ்திகம். அவர் கடவுள் கிடையாதுங்கிறார். புத்தர் என்ன சொல்றாரு? கடவுள் கிடையாது, ஆத்மா கிடையாது, வேதங்கள் இந்த மனுஷங்களால் எழுதினது, இந்த உலகம் பொய்யானது, இங்க நிர்வாண கொள்கை தான் உண்மையானது, புத்தரை பின்பற்ற விடுதலை. அவர் ஏன் அப்படி சொன்னாரு? அந்த இடத்துக்கு, அந்த நேரத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு அப்படி சொல்வது அவசியமா இருக்கு. இல்லைன்னா ஒருத்தர் வேதத்தை காரணமா வச்சுக்கிட்டு அப்பாவி மிருகங்களை கொண்டு பூச்சிடும். அதை நிறைய பேர் சாப்பிடவும் செஞ்சிருக்காங்க. யாகத்துல மிருகத்தை பலிட்டு, அது யாக பிரசாதம், யாகத்துல மிருகத்தை பலிட்டு அது யஜ்ய பிரசாதம் சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. பிராமணர்களே சாப்பிட ஆரம்பிச்சாங்க. சோ இதெல்லாம் சொசைட்டி சமுதாயத்தை ரொம்ப கீழே கொண்டு போயிடும், இழிவா நிலை கொண்டு போயிடும். உடனே பகவான் புத்த அவதாரம் பண்ண. சரி, இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, இப்ப எல்லாம் நாத்திகர்களா மாறிட்டு வர்றாங்க. புத்த கொள்கையை பின்பற்றவங்க நாத்திகர்கள் தான், நாத்திகரா மாறிட்டு வர்றாங்க. ஆனா பகவானுடைய ஒரு நோக்கம் நிறைவேறிடுச்சு. யாகத்துல மிருகத்தை பலியிறதை நிப்பாட்டிட்டாங்க. யாகத்துல மிருகத்தை பலியிறதை நிப்பாட்டிட்டாங்க. அப்பாவி மிருகங்களை கொள்றது இல்ல. கிருஷ்ணா.
புத்த மார்க்கமும் ஜெயின மார்க்கம் என்னன்னா அகிம்சை தத்துவத்தை போதிக்குது. ஒரு ஜீவராசி துன்புறுத்த கூடாது. ஈவன் ஜெயின மார்க்கத்துல ரொம்ப இன்னும் தீவிரமா ஜீவகாருண்யம். ஜெயின மார்க்கம்னாலே ஜீவகாருண்யம் தான். ஒரு சின்ன ஜீவராசி கூட துன்புறுத்த மாட்டாங்க. சோ மெனி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வச்சிருக்காங்க. எப்ப சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எப்படி சமைக்கணும், எப்படி பேசும்போது வாயெல்லாம் மாஸ்க் போட்டிருப்பாங்க. பேசும்போது சில ஜீவன்கள் இறந்து போகும், நடக்கும்போது சில ஜீவன்கள் இறந்து போகும். ரொம்ப கான்சியஸா இருக்காங்க. அப்ப ஜீவகாருண்யம், ஜீவோதயா. சோ புத்த மார்க்கம் ஜீவோதயத்தை பத்தி போதிக்குது. ஆனா என்ன பிரச்சனை அதுல? நாத்திகர்களாக. சோ ஒரு ப்ராப்ளம் சால்வ் ஆயிடுச்சு. இப்ப என்ன, மேக்ஸ்ல ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணா அடுத்த ஒரு ப்ராப்ளம் வரும். அதுக்கு ஒரு ப்ராப்ளம் ஃபார்முலா வேணும். நீங்க மேக்ஸ்ல ப்ராப்ளம் வரும், சால்வ் பண்ணும், அப்படியே அப்படியே எக்ஸ்டெண்ட் ஆயிட்டே போகும். ஒரு ப்ராப்ளம் வரும், அதுக்கு சொல்யூஷன். அடுத்த ப்ராப்ளம் வரும், அதுக்கு ஒரு சொல்யூஷன். இப்படி ப்ராப்ளம் சொல்யூஷன். சோ கிருஷ்ணா என்ன பண்ணாரு? புத்த அவதாரமா எடுத்து அந்த நேரத்துல, அந்த இடத்துல, அந்த சூழ்நிலைக்கு ஸ்டாப் பண்ணிட்டேன். இப்போ மக்கள் எல்லாம் நாத்திகர்களா மாறிட்டு இருக்காங்க. யாரெல்லாம் புத்த கொள்கை பின்பற்றவங்க நாத்திகர்களும். ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, அவங்க புத்தரை கடவுளா ஏத்துக்கிறாங்க. அவங்க நாத்திக பேசினாலும் புத்தரை கடவுளா ஏத்துக்கிறாங்க. அப்போ கிருஷ்ணர் என்ன சொல்றாரு? பாகவதம் என்ன சொல்றது? அசுரத்விஷா. இந்த அசுரங்களை, பொறாமைக்காரங்களை கவர்வதற்காக நான் புத்த அவதாரம் எடுத்தேன்னு சொல்றேன். சாஸ்திரங்கள் மேலையும் பகவான் மேலையும் பொறாமை கொண்டு பக்தர்கள் இடத்துல சுரத்விஷா. சுரா அப்படின்னா தெய்வீகமான குணம் உள்ளவங்க. தெய்வீகமான உள்ளவங்கிட்ட பொறாமை கொண்டவர்களையும் சாஸ்திரத்துக்கு எதிராக நடக்கிறவங்களையும் கவர்வதற்காக அவரு அஞ்சனா சுதா, அஞ்சனியின் குழந்தையாக புத்தர் அவதாரம். கிக்கிடேசு பவிஷ்யதி. கிக்கிடேசு பவிஷ்யதினா அவதரிக்க போறாரு. இது எப்ப சொல்லியிருக்கு? 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாகவதத்துல. 5000 வருஷத்துக்கு முன்னாடி பாகவதத்துல வரக்கூடிய 2500 வருஷத்துல புத்தரா பகவான் அவதாரம் பண்ண போறாரு, அவதாரம் பண்ண போறாருன்னு இருக்கு. இந்த இது அப்படியே இருக்கட்டும், பின்னாடி டிஸ்கஸ் பண்ணுவோம் இந்த ஒரு விஷயம். ஏன்னா அதான் கன்க்ளூஷனுக்கு வரும். எப்படி பகவான் புத்தரா அவதாரம், அதான் முடிவுக்கு வரும். அப்ப பகவான் புத்தரா அவதாரம் பண்ணாரு, அந்த இடத்துல அந்த சூழ்நிலையில அதை பண்ணாரு. அதுக்கப்புறம் மக்கள் எல்லாம் நாத்திகர்களா போயிட்டு இருக்காங்க. கடவுள் கிடையாது, ஆன்மா கிடையாது, வேதம் கிடையாது, எப்படி வேணாலும் வாழலாம், புத்தர் தான் இருக்காரு, அதனால புத்தரை பிடிச்சிக்கலாம், அவர் நம்மளை விடுவிச்சிருவாரு. அப்படி ஒரு முறையற்ற வாழ்க்கையாயிருச்சு. அப்போ பகவான் ஆதிசங்கர் அனுப்புறாரு. சிவபெருமான கூப்பிட்டு, நீங்க போய் வேதத்தை திரும்பி ஸ்தாபனம் பண்ணுங்க. ஆனா நீங்க டைரக்டா சொன்னா கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஆல்ரெடி வேதம் இல்லைன்னு இருக்காங்க. வேதங்கள்லாம் மனுஷங்க எழுதுன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. நீங்க போய் திரும்ப கொண்டு வாங்க. அந்த சேவையை பகவான் சிவபெருமான் கொடுக்குறாரு. சிவபெருமான கூப்பிட்டு, நீங்க கலியுகத்துல பூமியில போய் வேதங்களை ஸ்தாபனம் பண்ணுங்க, ஆனா எனக்கு எதிரா பண்ணுங்க. அப்ப அந்த இடத்துக்கு, அந்த நேரத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு அந்த மாதிரி ஒரு தத்துவம் தேவைப்பட்டது. அப்ப சிவபெருமான் இந்த பூமியில வர்றதுக்கு முன்னாடி பார்வதி சொல்றாங்க, ஓ பார்வதி தேவி, ஓ தேவி, மாயாவாதம் அசத் சாஸ்திரம். மாயாவாதம் அசத் சாஸ்திரம். அசத், அசத் சாஸ்திரம். சத்து அசத்து, பாத்தீங்களா? முன்னாடி வந்துருச்சு. சத்துனா உண்மை, அசத்துனா உண்மை இல்ல. மாயாவாதம் அசத் சாஸ்திரம். மாயாவாதம் உண்மை இல்லாத சாஸ்திரம். பிரச்சன்யம் பௌத்தம். அப்ப ஏன் பிரச்சாரம் பண்ணீங்க? கேட்கல. சிவபெருமான் சொல்றாரு பார்வதிட்ட, ஓ தேவி, நான் கலியுகத்துல ஒரு பிராமண குலத்துல பிறந்து மாயாவாத கொள்கையை பிரச்சாரம் பண்ண போறேன். உடனே கேள்வி கேட்கலாம், நீ ஏன் மாயாவாதம் பிரச்சாரம் பண்ற? பிரச்சன்யம் பௌத்தம் உச்சதே. பௌத்த கொள்கையை முறியடிக்கணும். மக்களை நாத்திகர்களா போகாம காப்பாத்தணும். புத்தர் அகிம்சையை சொல்லிட்டு போயிட்டாரு. ஏன்னா அப்ப அது தேவை இருந்தது. இப்போ அகிம்சையை பின்பற்றாங்க, ஆனா நாத்திகர்களா இருக்காங்க. அப்ப அடிஷனலா ஒன்னொன்னு ஏடாயிட்டே இருக்கு. இப்போ புத்தருக்கு முன்னாடி மக்கள் யாகத்தை பயன்படுத்தி மிருகங்களை கொண்டுட்டு இருந்தாங்க. புத்தர் வந்ததுக்கு அப்புறம் அதை ஸ்டாப் பண்ணிட்டாங்க, அகிம்சையை ஃபாலோ பண்றாரு, ஆனா நாத்திகர்கள். இப்ப அதை சால்வ் பண்றாரு. எப்படி? மாயாவாதம் அசத் சாஸ்திரம், பிரச்சன்யம் பௌத்தம் உச்சதே, மையேவ விகிதா தேவி கலோ பிராமணம் மூர்த்தினா. ஓ தேவி,
நான் கலியுகத்துல பிராமண குலத்துல பிறந்து மாயாவாத கொள்கையை பிரச்சாரம் பண்ணுவேன். இது பகவானுக்கு எதிரானது, முற்றிலும் எதிரானது, தவறானது. ஆனா அந்த டைம், அந்த பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், அந்த இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் நேரத்துக்கு தகுந்தா போல அந்த தத்துவம் தேவைப்பட்டு. இப்போ உதாரணத்துக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போனேன். எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர் ஒரு மருந்து கொடுக்குறாரு. அந்த மருந்து நான் சாப்பிட்டு வியாதி குணமாயிடுச்சு. ஆனா வேறொரு வியாதி வருது. டாக்டர் நீங்க அந்த மருந்து கொடுத்தீங்களா, அதே சாப்பிடலாமா? நோ நோ நோ, அது டைம் முடிஞ்சது, நீங்க அதை சாப்பிடக்கூடாது. இப்போ இங்கிலீஷ் மெடிசன் என்ன ப்ராப்ளம்னா, ஆங்கில மருத்துவத்துல ஒரு மருந்து சாப்பிட்டா சைடு எஃபெக்ட் வரும், ஒரு மருந்து சாப்பிட்டா அதுக்கு எதிர்வினை வரும். அந்த எதிர்வினையை சரி போக இன்னொரு மருந்து தேவைப்படும். அலோபதி மெடிசின்ல, டாக்டர் எனக்கு வந்து நீங்க கிட்னில ஸ்டோன் வந்து ஒரு மெடிசின் கொடுத்தீங்க, இப்ப எனக்கு அலர்ஜி ஆயிடுச்சு, அதுக்கு ஒரு மெடிசின். அப்புறம் அந்த மெடிசின் சாப்பிட்டு அதுல ஒரு ப்ராப்ளம், அதுக்கு ஒரு மெடிசின். அந்த மாதிரி எப்படி ஒரு மருந்து அந்த இடத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த நேரத்துல அந்த நோய்க்கு தான மருந்து. சிலர் என்ன தவறான வேலை பண்ணுவாங்கன்னா, ஒரு குழந்தைக்கு சளி பிடிச்சிருக்குன்னா நாம சாப்பிட சிறப்பு எடுத்து கொடுத்துருவாங்க. அது நம்மளுடைய வியாதி வேற, அந்த குழந்தையுடைய வியாதி வேற. அது நிறைய பேர் தப்பு பண்ணிடுவாங்க. இந்த சிறப்பு குடிங்க சரியா போயிடும். இல்ல, அந்த குழந்தைக்கான நோய் வேற, அந்த அந்த இடத்துல வந்திருக்க நோய் வேற, நமக்கு ஏற்பட்ட நோய் வேற. அப்ப இந்த மருந்து எடுத்து அவனுக்கு கொடுக்க முடியாது, அது பொருந்தாது. ஒரு ஒரு இடத்துக்கும் சூழ்நிலைக்கும் நேரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வியாதி வருதுன்னா, அந்த இடத்துக்கு, அந்த சூழ்நிலைக்கு, அந்த நேரத்துக்கு தகுந்த மருந்து சாப்பிடணும். அப்ப சாப்பிட்ட மருந்து இப்ப பொருந்தாது. அதே மாதிரி அவருக்கு கொடுத்த மருந்து எனக்கு பொருந்தாது. புரிஞ்சுதுங்களா? இப்ப உங்களுக்கு ஒரு வியாதி, நீங்க ஒரு மருந்து சாப்பிட்டீங்க. எனக்கு ஒரு வியாதி, நான் மருந்து சாப்பிட்டேன். உங்க மருந்துக்கான வியாதி உங்க வியாதிக்கான மருந்தை நான் சாப்பிட முடியாது, என் வியாதிக்கான மருந்தை நீங்க சாப்பிட முடியாது. சரி, அவர் சாப்பிட்டு சரியா போச்சு, ட்ரை பண்ணலாமா நினைக்க கூடாது. அது 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 அன்அத்தாரைஸ்டு. சிலர் என்ன பண்ணுவாங்க, அவங்களே டாக்டர் ஆயிடுவாங்க. நான் இந்த மருந்து சாப்பிட்டேங்க, நல்லா இருக்குங்க, நீங்க சாப்பிட்டு பாருங்க. என்ன லேகி கொடுக்குற மாதிரி, என்ன ஹல்வா கொடுக்குற மாதிரி. நான் இந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு, நீங்க சாப்பிட்டு, அது வேற இல்லையா? நான் இந்த குலோப் ஜாமுன் சாப்பிட்டேன், நல்லா இருக்கு, நீங்களும் சாப்பிட்டு பாருங்க, இது வேற. நான் இந்த மருந்து குடிச்சேன், நல்லா இருக்கு, நீங்களும் குடிச்சு பாருங்கன்னா, இதுல ஸ்வீட்டா? எனக்கு இருக்கிற வியாதி வேற, அவங்களுக்கு இருக்கிற வியாதி வேற, இல்லையா? அதே மாதிரிதான் சில தத்துவங்கள் இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தாற்போல வந்ததே தவிர அது இப்ப பொருந்தாது. அதுதான் இன்னைக்கு வகுப்பு. எல்லா தத்துவம் எல்லா காலத்துக்கும் பொருந்தாது. ஒரே ஒரு தத்துவம் தான் எல்லா காலத்துக்கும் பொருந்தும். அதுதான் எண்ட் ஆஃப் த செஷன். இந்த வகுப்புல என்ன பார்க்க போறோம்? எந்த தத்துவம் எல்லா காலத்துக்கும் பொருந்தும், எந்த தத்துவம் எல்லா காலத்துக்கும் பொருந்தாது, ஏன் பொருந்தாது இருக்கு, விஷயம் இருக்கு. சோ புத்த தத்துவம் எல்லா காலத்துக்கும் பொருந்தாது. ஏன்னா அது முற்றிலும் தவறானது, அது நாத்திகம். அப்ப புத்த தத்துவத்தை ஆல்ரெடி முறியடிச்சிட்டாரு யாரு? ஆதி சங்கராச்சாரி. இப்ப புத்த கொள்கைய ஏற்கனவே முறியடிக்கப்பட்டது என்றால் அதை ஏன் நாம் பின்பற்ற வேண்டும்? இதுதான் லாஜிக். லாஜிக்கான கேள்வி என்னன்னா, ஓகே, அந்த இடத்துல, அந்த சூழ்நிலையில, அந்த நேரத்துக்கு பகவான் புத்த அவதாரம் பண்ணாரு. வேதத்துல வந்து வேதத்தை ஸ்டாப் பண்ணாரு. யாகத்துல மிருகத்தை பலியிறது நிப்பாட்டினாரு. அந்த இடத்துல ஒரு ஆத்ம சூழ்நிலை அதை செய்தார். அதனால அந்த தத்துவம் இப்ப நமக்கு பொருந்தாது. புத்த தத்துவம் இப்ப யாராவது இப்ப நான் புத்தர் கொள்கை பின்பற்றினா அவங்க தவறான வழியில போயிட்டு இருக்காங்க. யாராவது கலியுகத்துல இப்போ நான் புத்தரை பின்பற்றுகிறேன் என்று சொன்னால் அவர் தவறான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து விட்டார். ஏன்னா அந்த தத்துவம் இப்ப பொருந்தாது. அந்த தத்துவம் வந்து அப்ப வியாதி உள்ளவங்களுக்கு. இப்ப உதாரணத்துக்கு, சில வருஷத்துக்கு பிளேக்னு ஒரு நோய் வந்து, அந்த பிளேக் நோய்க்கு வந்து ஒரு மருந்து அப்ப கண்டுபிடிச்சாங்க. அந்த மருந்து சாப்பிட்டு பிளேக் வியாதி அப்ப உள்ள குணமாயிடுச்சு. அதே இப்ப சாப்பிடணும், அது முட்டாள்தனம். இப்ப அதை விட அட்வான்ஸ் மெடிசின் வந்து, ரைட்டா? இப்ப உதாரணத்துக்கு, நம்முடைய தாத்தாவுடைய காலத்துல, பாட்டியோடைய காலத்துல ஒரு மருந்து சாப்பிட்டு அவங்க வியாதி குணமாயிருக்கு. இப்ப எனக்கு ஒரு வியாதி வருது, எங்க தாத்தா அந்த மருந்து சாப்பிட்டாரு, குணமாயிடுச்சு, அந்த மருந்து எனக்கு கொடுங்கன்னு கேட்கறது முட்டாள்தனம். இப்ப என்ன, இந்த வியாதியோடைய தாக்கம் என்ன, அதற்கான இப்ப அட்வான்ஸ் மெடிசின் என்ன, இதைத்தான் நம்ம செய்வோம். இதை விட எங்க தாத்தா அந்த மருந்து சாப்பிட்டாரு, எங்க பாட்டி அதை சாப்பிட்டாங்க, பரலோகம் போனாங்க, நான் சாப்பிட முடியும்? அதனால முடியாது. அதுதான் இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்தா போல. அதனால இப்ப யாராவது புத்த கொள்கையை பின்பற்றினாங்கன்னா அவங்க தவறான பாதையை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அது துக்கம் தான்.
ஏன்னா கிருஷ்ணரை போக முடியாது. அவங்க மனித வாழ்க்கையின் குறிக்கோளை அடைய முடியாது. சரி, அந்த புத்த கொள்கையை ஏற்கனவே ஆதிசங்கரன் முறியடிச்சிட்டாரு. ஆதிசங்கர் முறியடிச்சு மாயாவாதத்தை ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. முதல் பாரதம் முழுவதும் சுற்றுப்பயணம் செஞ்ச முதல் சாது ஆச்சாரியன் வந்து ஆதிசங்கர். கிழக்கு, மேற்கு, வடக்கு, தெற்கு 4 திசைகளை பிரயாணம் பண்ணார். 4 திசைகளை பிரயாணம் செஞ்சு 4 மடங்களை நிறுவனர். வடக்குல ஜோஷிமட், தெற்குல ஸ்ருங்கேரி மட், கிழக்குல வந்து கோவர்தன் மட், மேற்குல பூரிமட். 4 மடங்கள் 4 திசையில. அப்ப நடந்தா போகணும். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1500 வருஷத்துக்கு முன்னாடி. 1500 வருஷம் இருக்கும் ஆதிசங்கர் அவதாரம் பண்ணி. அவர் அப்ராக்சிமேட்டா சொல்ற, எக்ஸாக்டா தெரியும். புத்தர் அவதாரம் பண்ணி 2500 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. அந்த கொள்கையை வந்து தீவிரமா காட்டு தீ மாதிரி பரவ ஆரம்பிச்சு. பெரிய பெரிய பேரரசர்கள்லாம், அசோகர் மாதிரி உள்ள பெரிய மன்னர்கள்லாம் புத்தர் கொள்கை எடுத்துக்கிட்டாங்க. அப்ப என்ன ஆகும்? ஊர் மக்கள் பூரா நாத்திகர்கள் ஆவாங்க. எதா ராஜா ததா பிரஜா. மன்னன் வழியோ மக்கள் அவ்வழி. அப்ப மன்னன் புத்த மார்க்கத்தை எடுத்துட்டா பொதுமக்கள் பூரா புத்த மார்க்கத்தை பின்பற்றுவாங்க. அப்ப எல்லாம் நாத்திகர்களாகும். இந்த தொற்று வியாதி தொற்று வியாதி மாதிரி பரவும். இதை தடுக்கிறதுக்கு தான் பகவான் வந்து என்ன பண்ணாரு? ஆதிசங்கர் அடிச்சாரு. ஆதிசங்கர் என்ன பண்ணாரு? பாரதம் முழுதும் சுற்றுப்பயணம் செஞ்சு அவருடைய மாயாவாத கொள்கையை ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. சோ ஆதிசங்கர் என்ன பண்ணாரு? வேதத்தை மீட்டு வந்தார். புத்தர் வேதம் இல்லைன்னு சொன்னாரு, ஆதிசங்கர் வேதம் உண்டுங்கிற. புத்தர் வேதமே கிடையாது, நோ வேதம் உண்டு. வேதம் என்ன சொல்லுது? பிரம்மத்தை பத்தி சொல்லுது. யார் அந்த பிரம்மம்? நீ தான் அந்த பிரம்மம். அப்ப கடவுள், நீ பிரம்மம் ஆயிட்ட, நீ கடவுள். நீ பிரம்மத்தை உணர்ந்தா நீ கடவுள். இதுதான் மாயாவாதம். மாயாவாதம் என்னது? இல்லாதது இருக்குன்னு சொல்லி நம்ப வைக்கிறது. நீ பிரம்மம் அப்படின்னு கரெக்ட் தானே, பிரம்மம் தான், ஆனா நீ கடவுள் அப்படின்னு ஒரு மாயை உருவாக்குது. நீ உன்னை உணர்ந்துட்டா நீ கடவுள் ஆயிடலாம். நீ உன்னை உணர்ந்து விட்டால் நீ கடவுள் ஆயிடலாம். இதுதான் மாயாவாதம். சோ அதனால ஆதிசங்கர் என்ன பண்ணாரு? இவர் வந்து ரொம்ப மலர் மொழிகளால வேதவாத ரதம் பார்த்தா, கிருஷ்ணா சொல்றாரு வேதவாத ரதம் பார்த்தா, அவருடைய மலர் மொழிகளால ஆதிசங்கர் எல்லாத்தையும் கவர்றாரு. எல்லாத்தையும் கவர்ந்து வேதத்தை திரும்ப மீட்டு வர்றாரு. வேதத்தை கொண்டு வந்துட்டு அவருடைய மாயாவாத விளக்கத்தை கொடுத்துட்டாரு. சோ இதை படிக்கும் போது என்ன ஆகுது வந்திருக்கு? ஓ, புத்தர் என்ன சொன்னாரு? அவருக்கு ஆத்மா இல்லைன்னாரு. ஆதிசங்கர் சொல்ற நீதான் அந்த பிரம்மம்னு, ஆத்மா இந்த உடல் இருக்கு, நீ உணரலாம்னு சொன்னாரு. அப்புறம் அவர் சொன்னாரு வேதங்கள் கிடையாதுன்னு, வேதங்கள் இருக்குன்னு சொல்றாரு. ஆத்மா உண்டுங்கிறாரு, பிரம்மத்தை உணரணுங்கிறாரு, பிரம்மத்துல போகணுங்கிறாரு. எல்லாம் பிரம்மத்துல தான் வந்தது. புத்தர் வந்து எதுவுமே இல்ல, எல்லாம் அப்படி இருக்குங்கிறாரு. எப்படி அது? இது என்ன எங்க வந்தது? இல்ல, புத்தர் வந்து கடவுள் கிடையாது, படைப்பாளி ஒருத்தர் கிடையாதுங்கிற. அப்ப எப்படி இந்த உலகம் படைக்கப்பட்டு? படைப்பாளி ஒருத்தர் இல்லைன்னா எப்படி கிரியேஷன்? கிரியேஷன் மீன் தட் தேர் மஸ்ட் பி கிரியேட்டர். சோ புத்தர் என்ன பண்ணாரு? கிரியேஷன் இருக்கு, ஆனா கிரியேட்டர் இல்லைன்னாரு. ஆல்சிங்கோ கிரியேட்டர் இருக்காரு, அவர் தான் பிரம்மம். சோ இதை உணர்ந்துட்டா நீ வந்து பிரம்மம் ஒன்னா இல்ல. சர்வம் கலோயிதம் பிரம்மம். எல்லா பிரம்மத்துல இருந்து வந்தது, எல்லா பிரம்மத்துல முடியுது. அகம் பிரம்மாஸ்மி, நான் தான் அந்த பிரம்மம். இப்படி பிரம்மம் பிரம்மம் சொல்லி தன் வார்த்தை ஜாலத்தினால எல்லாத்தையும் கவர்ந்துட்டார். அவர் அந்த இடத்துல, அந்த நேரத்துல, அந்த சூழ்நிலை சொல்ல வேண்டியது. டைம், பிளேஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ். ஏன்னா மக்களை வந்து நாத்திக பாதையிலிருந்து காப்பாற்றி அவங்களை வந்து ஆன்மீக பாதை கொண்டு வரும். ஆனா என்ன பண்ணிட்டாருன்னா, ஆதிசங்கரர் மாயாவாதத்தை ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணனால எல்லாரும் தன்னை கடவுளா நினைக்க ஆரம்பிச்சாங்க. அதனால ஆதிசங்கருடைய கொள்கையும் இந்த காலத்துக்கு உகந்ததல்ல. அதுவும் தவறான பாதைதான். அந்த பிரம்மத்தை உணர்றத கிருஷ்ணா ரொம்ப கஷ்டம். எஸ், ஓகே, ஆதிசங்கர் சொன்னது கரெக்ட் தான். இறைவனை பிரம்மமா உணரலாம். பிரமேதி பரமாத்மேதி பகவான் சத்தியம். ஒருத்தர் வந்து கடவுளை பிரம்மமா உணரலாம். எங்கும் தன்னுடைய தோன்றா ரூபத்துல, இறைவன் தோன்றா ரூபத்தில் எங்கும் வியாபித்திருக்கிறார். அவர் இல்லாத இடம் ஒண்ணும் இல்ல, எல்லா பக்கம் இருக்காரு. எஸ், பட் இந்த பாதை ரொம்ப கஷ்டம். துக்கயோனையவே அவ்யக்தாகி கதி துக்கம். அவ்யக்தம் இறைவனுடைய வியக்த அவ்யக்தா. வியக்தம்னா வியக்தத்துவம், வியக்தத்துவம் அவ்யக்தம். வியக்தம் என்றால் ரூபம், அவ்யக்தம் என்றால் ரூபமற்றது. தோன்றக்கூடியது தோன்றாது. வியக்தம் என்றால் தோன்றுவது, அவ்யக்தம் என்றால் தோன்றாது.
கண்ணுக்கு புலப்படாது. ஆதிசங்கர் என்ன சொன்னாரு? அந்த பிரம்மம் கண்ணுக்கு புலப்படாது. ஆனா நீ பிரம்மத்தை தியானம் பண்ணா, நீ பிரம்மத்தை உணர்ந்துட்டா, நீ அந்த பிரம்மம் ஆயிடலான்னு. அதுக்கப்புறம் இந்த ஜட உலகம் உனக்கு கிடையாது, நீ கடவுள் ஆயிட்ட. இந்த கொள்கையை ஆபத்தானது. இது புத்த கொள்கை விட ஆபத்தானது. ஏன்னா ஒருத்தர் தன்னை கடவுளா நினைச்சு, ஏற்கனவே மக்களுக்கு யாரு கடவுள்னு தெரியல, இது தன்னையே கடவுளா நினைச்சு தன்னையே கடவுளா நினைச்சு. ஆனா புத்த கொள்கையை முறியடிப்பதற்காக அந்த இடத்துல, அந்த நேரத்துல, அந்த சூழ்நிலையில ஆதிசங்கர் பண்ண வேண்டியது. இது தேங்க்லெஸ் ஜாப் தான். தேங்க்லெஸ் ஜாப். ஏன்னா பகவானுக்கு எதிராக, பகவானுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ண சொல்றாரு. ஆனால் ஆதிசங்கரா டாலரேட் பண்ண முடியல. ஏன்னா ஆதிசங்கரா டிவோட்டிவ். சிவா வைஷ்ணவான கதா சம்பு, ஒரு முதல் தரமான பக்தர். ஒரு முதல் தரமான பக்தரை கூப்பிட்டு எனக்கு எதிராக போய் பிரச்சாரம் பண்ணுங்கன்னு சொல்றாரு பகவான். எப்படி இருக்கும்? நம்மளை கூப்பிட்டு பாருங்க, நம்ம ஒண்ணும் அவ்வளவு ஸ்ட்ராங்கான டிவோட்டி எல்லாம் கிடையாது. நம்ம பக்தியில இப்பதான் பயிற்சி பண்ணிட்டு, பயிற்சி பண்ற பக்தரை கூப்பிட்டு நீங்க கிருஷ்ணருக்கு எதிராக போய் பேசுங்கனாலும் பேச முடியாது. எவ்வளவு கூடி கொடுத்தாலும் பேச மாட்டோம். நீங்க கிருஷ்ண பக்தியில இருக்கீங்களா? ஆமாங்க. நீங்க ஒரு கிளாஸ் கொடுக்கணும், கிருஷ்ணருக்கு எதிராக பேசணும், கடவுளே இல்லைன்னு சொல்லணும், கிருஷ்ணர் கடவுள் கிடையாதுன்னு சொல்லணும். நீ எவ்வளவு கோடி கொடுத்தாலும் சொல்ல மாட்டேன்னு நான் சொல்லுவேன். மத்தவங்கள எப்படின்னு தெரியாது இல்லையா? பட் ஆனா ஆதிசங்கர் என்ன பண்றாரு? கிருஷ்ணா இது சொல்லிட்டாரு, கிருஷ்ணாவுடைய சேவைக்காக அது பண்றாரு. ஆனாலும் அவரால் டாலரேட் பண்ணிக்க முடியல. என்னடா அது, நான் வந்ததுல இருந்து மாயாவாதம் பேசிக்கிட்டே இருக்கேன். அதனால அவர் என்ன பண்றாரு? அங்கங்க கிருஷ்ணரை புகழ்ந்துகிட்டே இருக்காரு. கீதா மகாத்மியத்துல கிருஷ்ணரை புகழ்றாரு, ஜெகநாத ஸ்தலத்துல ஜெகநாதரை புகழ்றாரு, அங்கங்க கிருஷ்ணரை புகழ்ந்துட்டே இருக்காரு. கிருஷ்ணாவோட புகழ் பாடிட்டே இருக்காரு. பஜகோவிந்த பாட்டுல பகவான் புகழ்ந்து பாடுறாரு. ஆனா பிரச்சனை என்ன ஆயிடுச்சுன்னா, அவரை பின்பற்றவங்க அவருடைய உள்நோக்கம் என்னன்னு புரிஞ்சுக்க முடியல. ஆதிசங்கரை ஃபாலோ பண்றவங்க அத்வைதிகள், அத்வைதவாதிகள். ஆதிசங்கருடைய மனோபாவம் என்ன, அவர் எந்த நோக்கத்துக்காக சொல்ல வந்தார், அவர் என்ன விரும்புறாருங்கிறத புரிஞ்சுக்க முடியல. ஆனா அவருடைய கொள்கையை ஸ்ட்ராங்கா பிடிச்சிக்கிட்டாங்க. அப்ப யாராவது கலியுகத்துல ஆதிசங்கருடைய மார்க்கத்தை பின்பற்றினா அதுவும் தவறான பாதைதான். அவ்வியக்தாகி கதிர் துக்கம். கிருஷ்ணரே பகவத்கீதை சொல்லிட்டு, நீங்க இறைவனுடைய தோன்றா ரூபத்தை பிடிச்சுக்கிட்டா அது துக்கத்துலதான் முடியும். பாருங்க, இப்ப கலியுகத்துல நிறைய பேர் தவறான மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துறாங்க. சிலர் புத்த மார்க்கத்தை தேர்ந்தெடுத்துறாங்க, அது ஏற்கனவே ஆதிசங்கரால் முறியடிக்கப்பட்டது. சிலர் அத்வைத கொள்கை ஆதிசங்கருடைய மார்க்கத்தை தேர்ந்தெடுக்கிறார், அது வைணவ ஆச்சாரியால் முறியடிக்கப்பட்டது. 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக ராமானுஜ பூமியில வந்தார். அதுக்கப்புறம் மாத்வாச்சாரியர் வந்தார். ராமானுஜாச்சாரியர் இந்த அத்வைத கொள்கையை அவங்க வழியிலே போய் முறியடிக்கிறார். அதுதான் விசிஷ்ட அத்வைதம். விசிஷ்ட அத்வைதம்னா அது அத்வைத கொள்கையிலே போய் அது இல்ல, அது கரெக்ட் இல்லைன்னு ப்ரூவ் பண்ணணும். அந்த ஃபார்முலா எடுத்துட்டு அந்த ஃபார்முலா வச்சு அதை சால்வ் பண்றது. புத்த கொள்கை நிர்வாணா அது இந்த காலத்துக்கு பொருந்தாது, அது தவறானதுன்னு ஆதிசங்கர் ப்ரூவ் பண்ணாரு, அது அத்வைத கொள்கை. அத்வைத கொள்கை முற்றிலும் தவறானதுன்னு ப்ரூவ் பண்ணாரு ராமானுஜாச்சாரியர். பிரம்மம் பிரம்மம் அந்த பிரம்மம் எங்கிருந்து வந்ததுங்க? பிரம்மம் பகவான் இருந்தா வந்தது, ஏன்னா பரபிரம்மம். ரெண்டு ஒண்ணு இல்ல, பிரம்மம் பரபிரம்மம் ஒண்ணு இல்ல. முக்திக்கு அப்புறம் நம்ம பிரம்மத்தோடு ஒன்றாகிறதுக்கு வாய்ப்பு இல்ல. ராமானுஜாச்சாரியர் பகவானுடைய தனித்தன்மையை எஸ்டாப்ளிஷ் பண்ணார். பகவான் பரபிரம்மம், நம்ம குட்டி பிரம்மம். அவர் பரமாத்மா, நம்ம ஜீவாத்மா. இந்த ஜீவாத்மனுடைய ஒரிஜினல் கான்ஸ்டிடியூஷன் கொஸ்டின் பகவானுக்கு சேவை பண்றது, பகவானுடைய கைகரத்தில் ஈடுபடுவது. அதனால ராமானுஜாச்சாரியர் 1000 ஆண்டுக்கு முன்பாக பக்தி தொண்டை எஸ்டாப்ளிஷ் பண்றாரு. இதுல இருந்தா தொடங்குது நம்முடைய பாதை கரெக்ட் ஆகும். அப்போ கலியுகத்துல யாராவது ராமானுஜ சம்பிரதாயத்தை பின்பற்றாங்க, மாதவ சம்பிரதாயத்தை பின்பற்றாங்க, அல்லது நம்முடைய பிரம்ம மாத்வ கௌடிய சம்பிரதாயத்தை பின்பற்றாங்க, அவங்க சரியான பாதையில் இருக்காங்க. ஏன்னா மற்ற மார்க்கங்கள் எல்லாமே இடத்துக்கும் நேரத்துக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது எல்லாரும் முறியடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்ல, பக்தி மார்க்கம் எப்பவுமே இருக்கு. படைப்பின் ஆரம்பத்திலிருந்தே பக்தி மார்க்கம். பிரகலாதர் பக்தி பண்ணியிருக்கார், ஹனுமான் பக்தி பண்ணியிருக்கார், பாண்டவர்கள். அப்ப பக்தி மார்க்கம் எப்பவுமே இருக்கு. மற்ற மார்க்கங்கள் இருக்குது, போகுது, வருது. ஆனா அந்த மார்க்கங்கள் அவ்வளவு சரியானதும் கிடையாது. அதுக்கப்புறம் இந்த ஒரு 2000 ஆண்டுக்குள்ளதான் இந்த கிறிஸ்துவம், இஸ்லாம் எல்லாம் வந்து இந்த மார்க்கங்கள்லாம். பட் ஆனா நமக்கானது பக்தி மார்க்கம் தான்.
இதை ராமானுஜ ஆச்சாரிய ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, மாத்வாச்சாரிய இன்னும் ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு. நோ, எந்த காலத்திலும் ஜீவனும் பரமனும் ஒண்ணு கிடையாது. ஜீவாத்மா ஜீவாத்மா தான், பரமாத்மா பகவான் கிருஷ்ணர் கிருஷ்ணர் தான், நாம நாம தான். காட் காட் தான், டாக் டாக் தான். இல்லையா? டாக் வந்து காட் ஆக முடியாது. இதை ஸ்ட்ராங்கா எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு மாத்வாச்சாரி. சோ இப்படி ஒரு இடத்துக்கும் நேரத்துக்கும் காலத்துக்கும் தகுந்த மாதிரி ஆச்சாரியர் வந்துட்டே இருக்காங்க. புத்த கொள்கைய ராமானுஜ புத்த கொள்கைய ஆதிசங்கர் முறியடிச்சாரு, அப்ப புத்த கொள்கை தப்பு. ஆதிசங்கருடைய கொள்கைய ராமானுஜர் முறியடிச்சாரு, அப்ப ஆதிசங்கருடைய கொள்கை தப்பு. ராமானுஜர் கொள்கை கரெக்ட், அது மேலும் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு, ஸ்ட்ராங் ஆக்குனார் மாதவாச்சாரியர். இதெல்லாம் பண்ணிட்டு பகவானே சைத்தன்ய மகாபிரபு வந்தார். கலியுகத்துல பகவானே சைத்தன்ய மகாபிரபு வந்தார். அப்ப சைத்தன்ய மகாபுடைய போதனைகள் தான் இந்த காலத்துக்கும் இடத்துக்கும் சூழலுக்கும் சரியா. ஏன்னா இந்த காலத்துக்கான தர்மம், இந்த காலத்துக்கான மார்க்கம் பாகவத தர்மம். பாகவதம் தான் இந்த காலத்துக்கு. ஏன்னா பாகவத்துல தர்மத்தை காம மோட்சம் கிடையாது, பாகவத்துல தூய பக்தி தொண்டு. அப்ப இதான் நமக்கு வேணும். கலியுக மக்களுக்கு தேவையானது, பயிலுவதற்கு எளிமையானது, சுலபமானது, இந்த இடத்துக்கு இப்ப இருக்கிற கரண்ட் சுச்சுவேஷன், இப்ப இருக்கிற நேரத்துக்கும் காலத்துக்கும் சூழ்நிலைக்கும் ஏற்றது சைத்தன்யம் அப்படி போதனைகள், பாகவத தர்மம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம ராம ராம் ஹரே ஹரே. இந்த தத்துவம், சைத்தன்ய தத்துவம், கிருஷ்ண தத்துவம், பாகவத தத்துவம், நாம தத்துவம், இதுதான் இந்த யுகத்துக்கான, குறிப்பா கலியுகத்துக்கான இப்போ இருக்கிற சூழ்நிலை. இது எப்பவுமே இருக்கு, பட் இந்த இந்த யுகத்துக்கான பொருத்தமானது. அதனாலதான் பிரபுபாதர் என்ன பண்ணாரு, இதை உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணார். சைதன்யாவுடைய போதனைகள், நாம சங்கீர்த்தனம், பாகவத தர்மம், இதை உலகம் முழுவதும் பிரச்சாரம் பண்ணார். அதனால நம்முடைய பாதை வந்து 100% கரெக்ட். 110%, 110% நம்ம சரியான பாதையில் இருக்கோம். காரணம் என்னன்னா, இந்த பாதையில் துக்கமே கிடையாது, துயரம் கிடையாது, ஏமாற்றம் கிடையாது. நம்ம இலக்கு தெளிவா இருக்கு, நம்ம போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சைதன்யமா அப்படி போதனைகளை பின்பற்றுவதாலும், ஹரிநாம சங்கீதத்தில் ஈடுபடுவதாலும், பக்தி மார்க்கத்தை தேர்ந்தெடுத்து பாகவதத்தை பயிற்சி பண்றதாலும் அந்த பக்தியுடைய இலக்கு வந்து கிளியரா இருக்கு, தெளிவா இருக்கு. இந்த பாதை சுசுகம் கருத்தும் அவ்வியம், பயிலுவதற்கு இனிமையா இருக்கு, சுலபமா இருக்கு. அப்ப ஏன் நான் கஷ்டப்படணும்? பகவானே சைதன்யரா அவதாரம் பண்ணியிருக்காரு, பகவானே பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்றாரு, பகவானே ஒரு புனித நாமத்தை கொண்டு வந்திருக்காரு. இதை விட வந்து நமக்கு என்ன சுலபமாக்கி தரும்? இதை விட நீ சிம்பிள் ஆக்க முடியாது. அதனால கலியுகத்துல இதுதான் ப்ராசஸ். இதுதான் எல்லா ஆச்சாரியர்களும், ஆழ்வார்களும், பக்தர்களும் எல்லாரும் ஏற்றுக்கொண்டிருக்காங்க இந்த பக்தி மார்க்கம். இதுல துன்பம் கிடையாது, துக்கம் கிடையாது, துயரம் கிடையாது, கவலை கிடையாது, ஏமாற்றம் கிடையாது. நம்ம பாதை தெளிவா இருக்கும். நம்ம ஒன்னே ஒண்ணு பண்ணணும், ஆச்சாரியனுடைய அடிச்சுவட்டை பின்பற்றி அவங்க சொன்ன மாதிரி பக்தியை பயிற்சி பண்ணணும். அப்ப நம்ம இலக்கு வந்து கிருஷ்ணா, கிருஷ்ணர் தான் நம்ம இலக்கு. அதை நம்ம அச்சீவ் பண்ணலாம். ஆனா மற்ற மார்க்கத்துல இருக்கிறவங்க அது கேரண்டி இல்லை. ஒரு அத்வைதியோ அல்லது ஒரு பௌத்தவாதியோ, ஒரு பௌத்தவாதி, அத்வைதி, ஒரு அருவவாதி, அல்லது ஒரு ஏதோ ஒரு மார்க்கத்தை பின்பற்றவங்க, இவங்களுடைய இலக்கெல்லாம் என்னன்னே தெரியல. இன்னைக்கு சனாதன தர்மத்தை பின்பற்றவங்க அவங்க இலக்கு என்னன்னு தெரியல. காரணம், இந்த தத்துவங்கள்லாம் போதிக்கப்படல. இந்த மாதிரி தத்துவங்கள் இருந்தும் ஏன் வந்து பக்தி மார்க்கம் சால சேர்ந்ததுன்னு கற்பிச்சு கொடுக்கும். அதுதான் பாகவத தர்மம். ஏன்னா பாகவத தர்மத்துல இங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கா பிரபுபாதா, இதுல தர்மத்து காம மோட்சம் பத்தியில இல்ல, இதுல தூய பக்தி தொண்டு. நம்முடைய இலக்கு வந்து கிருஷ்ணா, நம்ம இலக்கு வந்து கிருஷ்ண பிரேமம், நம்ம இலக்கு வந்து இங்க உத்தவர் அடைந்த நிலை, உத்தவர் அடைந்த நிலை, விதுரர் அடைந்த நிலை, சைத்தன்ய மகாபிரபு அடைந்த நிலை. கிருஷ்ண மேல பிரிவு உணர்ச்சினால நம்ம துக்கத்துக்கு ஆளாகும். அப்போ இது ஜட உலக துக்கத்துல இருந்து யாராவது விடுபடணும், ஜட உலக துக்கத்துல இருந்து யாராவது விடுபடணும்னு நினைக்கிறாங்களா, அல்ல கிருஷ்ணனுடைய பிரிவுனால துக்கத்துல ஆளாகும்னு நினைக்கிறாங்களா? அப்படின்னா அதுக்கு ஒரே வழி பக்தி மார்க்கம், பாகவத் தர்மம், நாம ஜபம். हरे कृष्ण। श्रीमद् भागवतम की जय, श्री प्रभुपाद की जय।